பதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ விஷ்ணு சித்த குரவே நமः. ஸ்ரீமத்வரவரமுனையே நமः. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். மிதுனே ஸ்வாதிஜம் விஷ்ணோஹோ ரதாம்சம் தன்வினः புரே பிரபத்யே ஸ்வசுரம் விஷ்ணோஹோ விஷ்ணு சித்தம் புரஸ்ஸிகம். கர்க்கடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானன உத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதௌ கோதாம் உபாஸ்மகே யன்மௌலி மாலிகாம் பிரீத்யா ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபுஹு. திருமகள் கேழ்வனான எம்பெருமான சேவிக்கிறதுக்கு நாம அடிக்கடி கோவில்களுக்கு போறோம், திவ்ய தேசங்களுக்கு போறோம், அபிமான ஸ்தலங்களுக்கு போறோம், ஸ்வயம்வியக்த கஷேத்திரங்களுக்கு போறோம், ஆழ்வாராச்சாரியர்கள் அவதார ஸ்தலங்களுக்கு எல்லாம் போறோம். அப்படியெல்லாம் போறச்சே அந்த எம்பெருமான் சந்நிதியில நாம நம்ம நாள் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி நம்ம பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறோம். கோவில்கள்லயே சில விசேஷ தினங்கள்ல, பிரம்மோற்சவ காலங்கள்ல, நித்தியோற்சவங்கள்லயே கூட சில விசேஷமான சந்தர்ப்பங்கள்ல லக்ஷார்ச்சனை நடக்கிறது, சகசிரநாம அர்ச்சனை நடக்கிறது, கோடி அர்ச்சனை நடக்கிறது. மேலும் தாயார் சன்னதியில அப்படின்னு பார்த்தா குங்குமார்ச்சனைன்னு நடக்கிறது. சில இடங்கள்ல தாயாருக்கு குங்குமார்ச்சனை விசேஷம். இன்னும் சில கோவில்கள்ல வில்வார்ச்சனை ரொம்ப விசேஷம். லக்ஷ்மிக்கு வில்வார்ச்சனை ரொம்ப முக்கியமா வேதத்திலேயே சொல்லியிருக்கு. அதனால தாயாருக்கு வில்வார்ச்சனை நடக்கிறது. இங்க நம்ம திருவல்லிக்கேணியில எல்லாம் பார்த்தா சுவர்ண கமல அர்ச்சனை அப்படின்னு நடக்கிறது. தங்க தாமரையால மகாலட்சுமிக்கு அர்ச்சனை. அதெல்லாமும் வேதத்துல சொல்லி இருக்கிற ரொம்ப முக்கியமான பூஜை அதெல்லாம் தாயாருக்கு. இப்படி எல்லாம் நடக்கிறது. தாயாருக்கு விதவிதமான அர்ச்சனைகள். பெருமாளுக்கும் துளசி அர்ச்சனை, அஷ்டோத்தர அர்ச்சனை, சகசிரநாம அர்ச்சனை, லக்ஷார்ச்சனை, கோடி அர்ச்சனை இதெல்லாம் நடக்கிறது. இப்ப நவீனமா பார்த்தா சில கோவில்கள்ல தமிழில் அர்ச்சனை அப்படின்னும் பண்றா. தமிழ் அர்ச்சனை பண்றதுங்கிறது இப்போ ஒரு புது பழக்கமா இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்படி விதவிதமா எம்பெருமானுக்கு அர்ச்சனை. நாமளும் ஒரு ஒரு பிறந்த நாள், ஜென்ம தினம், விவாக தினம் இந்த சந்தர்ப்பங்கள்ல போய் அர்ச்சனை பண்ணிக்கிறோம். நம்ம பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறோம். அப்போ பொதுவாக அர்ச்சனை அப்படின்னா ஸ்துதின்னு அர்த்தம். பெருமாளுக்கு நாம பண்ணக்கூடிய அர்ச்சனை அப்படிங்கிறது ஸ்துதி, துதி அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பட்சம். இன்னொரு பட்சம், சில ஆண்கள்ல ஆத்துக்காரி கிட்ட நன்னா அந்த ஆத்துக்காரர் டோஸ் வாங்கியிருப்பார். மனைவி கணவனை நன்னா டோஸ் விட்டுருப்பா. அவர் வெளியில அதை சொல்லிக்கிறச்சே கொஞ்சம் கௌரவமா, இன்னைக்கு வீட்டுக்காரம்மா நன்னா அர்ச்சனை பண்ணிட்டா அப்படின்னு கௌரவமா ஒரு வார்த்தையால சொல்லுவார். நன்னா திட்டு வாங்கியிருப்பார் ஆத்துக்காரர் மனைவி கிட்ட. ஆனா வெளியில சொல்லிக்கும் போது சில கணவன்மார்கள் அது ரொம்ப கௌரவ புத்தியோட இன்னைக்கு நல்ல அர்ச்சனை பண்ணிட்டா ஆத்துல அப்படின்னு சொல்லுவா. அப்போ உலக வழக்குல அர்ச்சனை அப்படின்னா திட்டுன்னு அர்த்தம். நமக்கு சம்பிரதாய பரிபாஷையில அர்ச்சனைனா ஸ்துதின்னு அர்த்தம். உலக வழக்குல அர்ச்சனை அப்படிங்கிறதுக்கு திட்டுங்கிற அர்த்தம் உண்டு. பொதுவா ஒரு மனைவி வாயால கணவன் திட்டு வாங்குறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. இதை யாரு சொல்றான்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். எந்த ஒரு ஆண் பிள்ளை நல்ல புண்ணியம் பண்ணினவரோ, நல்ல பாக்கியசாலியோ, அவருக்கு தான் மனைவி வாயால திட்டு கேட்கறதுக்கு கிடைக்குமா. அதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கண்ணன் இதை சொல்றான். ஏன்னா அவருக்கு ருக்மிணி தேவியின் இடத்துல திட்டு வாங்கணும்னு ஆசை. 16,108 மகிஷிகள் கண்ணனுக்கு இருந்தாலும் பிரதான மகிஷின்னு பார்த்தா ருக்மிணி தாயார் தான். ஒரு யாகம் நடக்க போகுது, ஒரு ஹோமம்னா ருக்மிணி தாயார் தான் போய் தர்பை பிடிச்சுன்னு பக்கத்துல நிப்பா. அந்த உரிமை அவளுக்கு தான். பிரதான மகிஷி அவதான். அவ வாயால திட்டு வாங்கணும் அப்படின்னு கண்ணனுக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா இந்த தாயாருக்கு என்னன்னா கோபமே வர்றதில்லை. இப்போ தீர்த்தம் இருக்கு, அத நம்ம சூடு பண்ணினா வெந்நீர் ஆயிடுறது. தண்ணீர், தன்மைனா குளிர்ச்சி உடைய நீர் தண்ணீர். தண்ணீரை சூடு பண்ணினா வெந்நீர் ஆறுது. ஐஸ் கட்டியை சூடு பண்ண முடியுமோ? சூடான ஐஸ் கட்டி அப்படின்னு கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தாயாருக்கு எப்பவுமே குளிர்ச்சி தான் சுபாவம். கொஞ்சமாவது அந்த உஷ்ணம் இருந்தாதான் திட்டு வரும். மனசுல ஒரு ஒரு உஷ்ணம் வந்தாதான் திட்டு வரும். தாயாரும் குளிர்ச்சியா இருக்கா, கோபங்கிறதே வரதில்லை. கோபம் வந்தாதானே திட்ட முடியும். திட்டுறது என்ன இப்படி பிராக்டிஸா பண்ணிட்டு கோர்ஸா போயிட்டு வந்து திட்ட முடியும்? கோபம் வந்தா தன்னால வார்த்தைகள்லாம் வெளியில வரும். அதனால தாயாருக்கு லேசுல கோபமே வர்றதில்லை. கோபம் வராதனால கண்ணனுக்கு திட்டும் கிடைக்கிறதே இல்லை. அதனால கொஞ்சம் சப்புன்னு இருந்துதான் கண்ணனுக்கு. ஏன்னா தாயார் அஜ்ஞாத நிகிரகான்னு ஒரு பேர் உண்டு தாயாருக்கு.
நிகிரகம் பண்றதுக்கு தெரியாதவள், நிகிரகம் பண்ற விஷயத்துல அஜ்ஞானியாம் தாயார், தெரியவே தெரியாதான். அது எந்த அளவுக்குன்னா, திட்டுறதுங்கிறது ரொம்ப மினிமம். ஒருத்தரை ஹர்ட் பண்றதுக்கு திட்டு வார்த்தைங்கிறது ரொம்ப மினிமமா நம்ம பண்ற ஒரு காயப்படுத்தல். அந்த அளவு கூட தெரியாதாம். திட்டுற அளவுக்கு கூட நிகிரகம் பண்ண தெரியாதவள் தாயார். அதனால கண்ணனுக்கு ருக்மிணி வாயால திட்டுங்கிறதே கிடைக்காம இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் நமனமங்கிறது கண்ணனுக்கு. இவள வந்து கோபம் மூட்டி பார்க்கணும். அது என்னது அப்படி கோபமே வராம ஒரு பொம்மனாட்டி இருப்பாளா? இவள கோபம் மூட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு நாள் சயன கிரகத்துல இருக்கும்போது சில வேண்டாத வார்த்தைகள்லாம் சொன்னானாம் கண்ணன். அவளை கோபம் மூட்டி எரிச்சல் அடைய வைக்கிற மாதிரி சில வேண்டாத வார்த்தைகளை சொல்றான். உடனே அதை கேட்டுட்டு நன்னா வரிஞ்சு கட்டின்னு ருக்மிணி திட்ட போறான்னு பார்த்தா பயந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டானாம் ருக்மிணி தாயார். ரொம்ப பீருவாகி பயந்து விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டான், மயக்கம் போட்டுட்டா. உடனே கண்ணன் அவளை எழுப்பி சமாதானம் பண்ணி, உன் பவழ வாயால 4 வார்த்தை திட்ட மாட்டியான்னு ஆசைப்பட்டுதான் இப்படி எல்லாம் பேசினேம்மா. ஆனா இப்படி நீ மயக்கம் போட்டு பயந்து போய் விழுந்துட்டியே அப்படின்னு கண்ணன் அவளை சமாதானம் பண்ணி கண்ணீரை தொடச்சு விட்டானாம். அதனால அப்ப சொன்னானாம் கண்ணன், உன்னோட தப்பு இல்ல அது, உனக்கு கோபம் வரலங்கிறது உன்னோட தப்பு இல்ல, எனக்கு பாக்கியம் இல்ல, எனக்கு உன் வாயால திட்டு கேட்கிற குடுப்பினை இல்ல அப்படின்னு கண்ணன் கொஞ்சம் தாப்பப்பட்டான்னு ஒரு சரித்திரம் இருக்கு. புராண பிரசித்தமான கதை இது. ராமாவதாரத்துல ஒரே ஒரு தரம் ராமருக்கு பிராட்டியின் இடத்துல இருந்து திட்டு கேட்கிற பாக்கியம் கிடைக்கிறது. சீதைய வனத்துக்கு அழைச்சிட்டு போவே மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறார் ராமர். வனத்துல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி பாக்குறார். சீதை கேட்கறதா இல்ல, என்னெல்லாமோ சொல்றான். ஆனா ராமர் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அவளை முதல்ல வனத்துக்கு கூட்டின்னு போக சம்மதிக்கல. அப்புறம் ஒரு சாடு வார்த்தை பேசுறா. கிம் துவாமன்யத வைதேகः பிதா மே மிதிலாதிபः ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். உலகையே கட்டி காப்பாத்துற வல்லமை உடைய உங்களுக்கு என் ஒருத்திய காட்டு கழிச்சுன்னு போய் காப்பாத்துறது ஒரு பெரிய கஷ்டமா? எதுக்கு காட்டுக்கு போறீங்க? ரிஷிகளை எல்லாம் காப்பாத்தணும், உலகத்தையே காப்பாத்தணும், ராவண வதார்த்தம் எல்லாம் பண்ணி லோகத்தையே காப்பாத்தணும்னு தானே போறீங்கோ. லோகத்தை காப்பாத்துற காரியத்துல நான் ஒருத்தி மிகை ஆயிடுவேனா? அதனால என்ன அவ்வளவு லோகத்தையே காப்பாத்த முடியும் போது என் ஒருத்திய காப்பாத்த முடியாதா? இப்படி போய் என்ன காட்டு கழிச்சுன்னு போறதுக்கு யோசிக்கிறீங்களே. இப்போ நீங்க இப்படி என்ன இங்கேயே அயோத்தியிலே விட்டுட்டு போயிட்டா என் அப்பா என்ன நினைச்சுப்பார்? நாம ஒரு புருஷோத்தமன்னு நினைச்சுன்னா பொண்ணை கொடுத்தோம். ஒருவேளை ஒரு பெண்ணு தான், ஒரு பொம்மநாட்டி தான் ஆண் உடை உடுத்திட்டு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போயிட்டாரோ அப்படின்னு அவர் நினைச்சுன்ற மாட்டார். அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாலாம். ரொம்ப பெரிய ராமருடைய காம்பீரியத்துக்கு இது பெரிய சாடு வார்த்தை. ஏசல், இது பெரிய ஏசல். இங்கெல்லாம் ஏசல்னு நடக்கிறது அது பார்த்தா அந்த வையாலிய தான் ஏசல்ங்கிறா. உண்மையா ஏசல்ங்கிறது இதுதான். தாயார் அப்படி ஒரு ஏச்சு ஏசிட்டா. அதுவும் கண்ணனை இதெல்லாம் சொன்னா பரவாயில்ல. லலித நாயகன் கண்ணன், ராமர் கம்பீரமான புருஷன். அவர்கிட்ட போய் நீங்க என்ன ஒரு பொம்மநாட்டியா? நீங்க புருஷோத்தமன் இல்லையா? என்னை இங்கேயே விட்டுட்டு போனா எங்க அப்பா என்ன, அதுவும் என்ன தான் என்ன நினைச்சுப்பேன்னு சொல்லல, எங்க அப்பான்னுட்டாலே கோவம் வரும். சாதாரண புருஷனுக்கே கோவம் வரும். எங்க ஆத்துல, எங்க பிறந்த ஆத்துலன்னு ஆரம்பிச்சா அப்படிங்கிறச்சு பெருமாளுக்கு கேட்பானே, எங்க அப்பா என்ன நினைச்சுருவார் உங்களை? நான் ஒரு பொம்மநாட்டிக்கு பொண்ணை கொடுத்தேனா புருஷனுக்கு பொண்ணை கொடுத்தேனா அப்படின்னு அவருக்கு தோணாதா? இப்படி தாயார் சொன்ன உடனே இத கேட்டதும் பெருமாளுக்கு ஒரு ரோஷம் வந்துருத்தான். உடனே கிளம்பு, நன்னா எல்லாம் பேக் பண்ணிக்கோ, கிளம்பு, போலாம், வனத்துக்கு உன்னையும் கூட அழிச்சுன்னு போறேன், நீயும் கிளம்பு, கூட வா அப்படின்னுட்டாராம். இந்த பிராட்டியினுடைய பேச்ச ராமர் ரொம்ப ரசிச்சாராம். ஏன்னா அந்த பாக்கியம் இருந்தாதான் அந்த பொண்டாட்டி உரிமையோட திட்டுறதுக்கு கிடைக்கும். எந்த ஒரு கணவனுக்கு பொதுவா திட்டுங்கிறதே உரிமை இருந்தாதான் வரும். கோபம், திட்டு இதெல்லாம் வந்து உரிமையினால வர்றது. அதனால அப்படி ஒரு உரிமையோட என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னா இல்லையா, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சுன்னு தானே சொன்னான். அதனால இந்த வார்த்தைகள்லாம் கேட்கணும் வனத்துல. இது இல்லாம 14 வருஷம் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாம் இவ சாடு வார்த்தை பேசிட்டு இப்படி இருந்தாதான் என் வனவாச யாத்திரையே சார்த்தமாகும் அப்படின்னு பெருமாள் நினைச்சுண்டு அவளை வனத்துக்கு அழைச்சிட்டு போக சம்மதிக்கிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, தெய்வங்களே கூட மனைவியினிடத்துல திட்டு வாங்குறது வேணும் தங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறான். தெய்வங்களே அதை ஆசைப்படுறான். கண்ணபிரானுக்கு ருக்மிணி பிராட்டியின் இடத்துல அது கிடைக்கல. ராமபிரானுக்கு சீதையின் இடத்துல ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் கிடைச்சது. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆண்டாள் இடத்துல கண்ணனுக்கு தெனவு தீர அந்த திட்டு கிடைச்சுதான். அர்ச்சனை ஆண்டாள் இடத்துல அப்படியே உனக்கையா நன்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி நன்னா கொத்து கொத்தா புஷ்பத்தை அள்ளி அள்ளி போட்டு, ஏன்னா அவெல்லாம் அடிக்கிறது அப்படிதானே. ஸ்ரீரங்கத்துல பிரணய கலம்னு பார்த்தா கல்லால் அடிக்கிறது இல்ல, வெண்ணையால பூவால, அது என்ன வலிக்க போறது. அது மாதிரி நன்னா தெனவு தீர ஆண்டாள் இடத்துல இருந்து அவ்வளவு திட்டு அர்ச்சனை கண்ணனுக்கு கிடைச்சுதான்.
இந்த செல்ல கோபங்களும் சுவையான திட்டுக்களும் தான் ஆண்டாள் செய்த அர்ச்சனை அப்படிங்கிற இந்த அனுபவம் நமக்கு. ஆண்டாள் பண்ணின இந்த அழகான அர்ச்சனை பார்க்க போனா தமிழ் அர்ச்சனைங்கிறதே இதுதான். நமக்கு தமிழ் அர்ச்சனைன்னா அது இதுதான். ஆண்டாள் பண்ணின அர்ச்சனை தான். இந்த அர்ச்சனையை அவளுடைய பிரபந்தமான நாச்சியார் திருமொழியை கொண்டே நாம அனுபவிக்கலாம். முதல் அர்ச்சனை, தீமை செய்யும் சிறீதரா. ஸ்ரீதரன் அப்படின்னா லக்ஷ்மியை மார்பில் தரித்திருப்பவன் அர்த்தம். ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதரன் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ஸ்ரீனிவாசன்னா லக்ஷ்மி நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அவர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீதரன்னா பெருமாள் நான் தாயாரை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அவர் ஸ்ரீதரன். அதான் வித்தியாசம். புரியுதா? இப்ப திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன், ஏன்னா தாயார் அகலகில்லேன்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க திருவள்ளுவராதனை நான் எப்படி அனுபவிக்கிறது, திருமலையை விட திருவள்ளுவர் எம்பெருமானுக்கு இன்னொரு ஒரு பெருமை உண்டு. ஏன்னா திருமலையப்பன் அவரை விட்டு மகாலட்சுமி அகலகில்லேன்னு சொன்னா இதுல என்ன பெருமை இருக்கு? நம்மளே அப்படித்தானே சொல்றோம். நம்மளே அந்த சந்நிதிக்கு போய் இன்னும் அகல்றது இல்ல, அவாதான் பிடிச்சு ஜெருகண்டின்னு தள்ளுறா. நாங்களே சொல்லும் போது தாயார் சொன்னா இது ஒரு பெரிய ஆச்சரியமா? அதனால ஸ்ரீனிவாசன்னா தாயார் அகலகில்லேன்னு சொல்றது. திருவள்ளுவர் எம்பெருமான் மகாலட்சுமியை விட்டு அகலகில்லேன்னு பின்னாடி போறார். அதனால அவர் ஸ்ரீதரன். தீமை செய்யும் சிறீதரா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். லக்ஷ்மியோட இது இப்படி சொல்லலாமா? நியாயமா என்ன சொல்லணும்? நன்மை செய்யும் சிறீதரான்னு சொல்லணும். ஏன்னா நமக்கெல்லாம் புருஷகாரமே அந்த சேர்த்தி உற்சவம் தான். நாம திருப்பி உடையவர் காட்டினபடி பங்குனி உத்தரத்துக்கு அப்படி தவிச்சுண்டு ஓடுறதெல்லாம் சேர்த்தியில இருக்கா, ஸ்ரீதரனா இருக்காரு பகவான், இப்ப போனா நமக்கு நல்லது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படிங்கிறச்சே இவர் நன்மை செய்யும் ஸ்ரீதரன்னு சொல்லாம தீமை செய்யும் சிறீதரா அப்படிங்கிறாலே இப்படி சொல்லலாமா? அவன் எப்படி தீமை செய்யும் ஸ்ரீதரன் ஆனான் அப்படின்னு கேட்டா, ஒரு முறை ஆண்டாள் தன்னுடைய தோழிகளோட ஸ்ரீவில்லிபுத்தூர் வீதியில மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கா. சின்ன குழந்தை எல்லாம் அப்பெல்லாம் அவுட்டோர் கேம்ஸ் தானே நிறைய விளையாடும். அதனால அவெல்லாம் வீதியில அப்படி எல்லாம் ஆண்டாள் வயசு கொத்த சிறுமிகளா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதுவும் கோயில் வாசல்லயே அவ திருமாளிகை இருக்கு, எல்லாம் மணல் வீடு கட்டி அங்க விளையாடிட்டு இருக்கா. ஆண்டாளுடைய ஒரு நிலைக்கு கண்ணன் எல்லா விதமாவும் சேவை சாதிக்கிறான். அர்ச்சா மட்டும் இல்ல, விபவமாவும் சேவை சாதிக்கிறான். அதனால அவன் என்ன பண்ணினா, ஒரு சின்ன பாலகனா, இவளுக்கு ஏத்த ஒரு 7 வயசு பாலகனா ஓடி அப்படியே பொத்துன்னு குதிச்சான் அவளுடைய சிற்றல் மணல் வீட்டுல. மணல் வீடு நன்னா கோபுரம் கட்டி வச்சுட்டு இருக்கா, அதுல போய் தொப்புன்னு குதிச்சான் அந்த கண்ணன். உடனே அது அப்படியே பீச் மண்ணு மாதிரி சரிஞ்சு போயிடுது. உடனே இவ பாக்குறா, தீமை செய்யும் சிறீதரா அப்படின்னு ஒரு கோபம் இவளுக்கு வருது. குழந்தைகளுக்கு சின்ன, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு சட்டுன்னு அதுங்களுக்கு கோபம் வந்துடும். உடனே ஒரு மூட் அவுட் ஆயிடும். இந்த மாதிரி அதுவும் ஏதாவது அதை டிசப்பாயிண்ட் பண்ணா உடனே மூட் அவுட் ஆகி சட்டுன்னு ஒரு கோபம் வந்துடும். அது மாதிரி ஆண்டாளுக்கு உடனே ஒரு கோபம் கண்ணன்கிறதுனால ஒரு பொய்க்கோபம் காட்டி அப்ப சொல்றா, தீமை செய்யும் சிறீதரா அப்படின்னு. ஏன் தீமை செய்யும் ஸ்ரீதரா? போய் இந்த மணல் வீட்டை தானே கலைச்சான், என்ன வேணும்னா திருப்பி கட்டிக்க முடியாதா? இதை கலக்கிற வியாஜத்துல ஒரு சேவை கிடைச்சது இல்ல அப்படின்னு நினைச்சு நன்மை செய்யும் ஸ்ரீதரான்னு சொல்லலாம்ல. ஏன் இப்படி அப்படின்னா, அவ அதை பார்க்கல, அவ அந்த பாவத்தை பாக்குறா ஆண்டாள் கண்ணன் இடத்துல. அவன் ஓடி குதிச்சது எப்படி இருக்குன்னா, உலகத்துல எல்லாரும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு தான் ஏங்குறான். யாருமே ஒரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் தாயாரை சேவிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு லக்ஷ்மி கடாட்சம்னா எல்லாருமே உலகத்துல தவிக்கிறார்கள். நல்ல இரும்பு பொட்டி அந்த பீரோல்லாம் வச்சுட்டா கூட அங்க ஒரு லக்ஷ்மி தாயார் போட்டோவையாவது வைக்கிறா. எல்லாருமே லக்ஷ்மி தன்னிடத்துல வரணும் அப்படின்னு உலகத்துல ஆசைப்படுறா. ஆனா பகவான் விஷயத்துல என்னன்னா, அவர் க்ஷீராப்தியில அமிர்தமத்தனமே பண்ணி கூர்மமா இருந்து அந்த மந்திரமலையை போட்டு அந்த பார்க்கடலை கடைஞ்சு எல்லாம் பண்ணி ஒரு வழியா லக்ஷ்மி வரும்போது அப்படியே அந்த 30 முக்கோடி தேவர்களும் ஆரவாரப்படுறா. ஐயோ இவ எங்கிட்ட வரமாட்டாளான்னு தவிக்கிறா. ஆனா யாருகிட்டையும் தாயார் போல. அவளே அப்படி தவிக்கும் போது இவர் எப்படி தவிக்கணும்? எட்டியாவது பார்க்கணும்ல வராளான்னு, அப்படி ஒரு நிமிந்தாவது பார்க்கணும் இல்லையா? கண்டுக்கவே இல்லையா. வந்தா வரட்டும் அப்படின்னு இப்படி பாராமுகமா இருக்காராம். திரும்பியே பார்க்கலையா அவ பக்கம். நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதரிசினம். அங்கதான் ஈஸ்வரன்னு காமிச்சிடுறார். நிரபேக்ஷம், எனக்கு வேண்டுதல் வேண்டாமையிலான் அப்படின்னு திருக்குறள் இருக்கு இல்லையா? எனக்கு வேணுங்கிறதும் ஒண்ணும் இல்ல, வேண்டாங்கிற வெறுப்பும் இல்ல. அவாப்த சமஸ்த காமன். முனிம் சாந்தம், சாந்தமா இருக்காரு. ஒரு பரபரப்பு இல்ல, ஒரு தவிப்பு பரபரப்பு வந்தா தேவலையே அப்படின்னு அந்த மாதிரி காமிச்சுக்கல. நிர்வைரம் சமதரிசனம், வெறுப்பும் இல்ல. சச்சா அதெல்லாம் நான் ரிஷியாட்டம் இருக்கணும், எனக்கு மனைவி இதெல்லாம் லக்ஷ்மி எல்லாம் சரியா வராது அப்படின்னும் இல்ல. சமதரிசனம், யார் வந்தாலும் நான் அபயம் கொடுப்பேன், என்கிட்ட சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு சமதரிசியா இருக்கார். அது பிராட்டி பரியந்தம் அப்படிதான் இருக்கார். ஆனா அவ தேடிண்டு தன்னை கண்டுக்கலைன்னா கூட
யாருமே இப்போ ஒருத்தர் ஆத்துக்கு வந்தா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? பேசாம அப்படி பார்த்துட்டு ஹால்ல உட்காந்து பேப்பர் படிச்சிருந்தா தேடிண்டா வாத்துக்கு போவோமோ? நம்ம மரியாதையே இல்லை வாத்துலன்னு நினைக்க மாட்டோம். ஆனா தாயார் என்ன நினைக்கிறா, தன்னை கண்டுக்காம இருந்தா கூட தேடிண்டு போய் இவர்தான் எனக்கு வேணும், இவர்தான் எனக்கு வரன் அப்படின்னு இவருக்கு மாலையிட்டு இவரிடத்துல திருவடிகள்ல விழுந்து மார்பள இடம் பெற்றுட்டா. அப்படி அகலகில்லேன்னு சொல்லிண்டு அவரை பிரியாம தாயார் இருக்கா. அதனால பெருமாளுக்கு என்ன ஆயிடுதான், ஒரு கர்வம் வந்துருதான். நான் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட, பாராமுகமா இருந்தா கூட லக்ஷ்மி என்ன தேடிண்டு தேடிண்டு வரா, என்னுடைய திருமேனியில ஒரு இடத்தை பிடிச்சுண்டு அகலகில்லேன்னு சொல்லிண்டு வாசம் பண்றா, அப்ப நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு லக்ஷ்மி நாதன்கிற ஒரு கர்வம் இவருக்கு எப்பவுமே உண்டாம் பெருமாளுக்கு. நான் லக்ஷ்மிக்கே நாதன், உலகத்துல எல்லாரும் எதுக்கு தவிக்கிறாளோ அவ எனக்கு தவிக்கிறா அப்படிங்கறதுனால பெருமாளுக்கு அது ஒரு கர்வம் லக்ஷ்மிநாதன். அதனால இவர் கண்ணன் வந்தபோது, கண்ணனா வரும்போது இப்ப லட்சுமிநாதன் எங்க? இப்ப நப்பின்னைய கல்யாணம் பண்ணிட்ட கண்ணன் தானே, அந்த கண்ணனை தானே இவ ஆசைப்படுறா. அப்ப நப்பின்னை நாயகன்னா கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டே வரணும் இல்லையா? ஏன்னா நப்பின்னைங்கிற நாயகி ரொம்ப பிரசித்தமா தெரியல உலகத்துல. லக்ஷ்மி அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லௌகீகாளுக்கு கூட ஆசைப்படுற மாதிரி ஒரு நாயகின்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மின்னா ஒரு வியாபாரி கூட ஆசைப்படுவான், ஒரு பிசினஸ் மேன் ஆசைப்படுவான், பெண்கள் ஆசைப்படுவா, கன்னிகைகள் கல்யாணம் ஆகணும்னு தாயார் சன்னதியை சுத்துவா, சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு சுத்துவா. உலகத்துல எல்லாருக்கும் லட்சுமி வேணும். சன்னியாசிகள் கூட லட்சுமியா ஆசைப்படுவா. ஏன்னா மோட்சத்துக்கு அவதான் நமக்கு வழி காட்டணும் அப்படின்னு. அப்படி இருக்கிறச்சு நப்பின்னைக்கு லக்ஷ்மி அளவுக்கு ஒரு பிராதானியம்னு சொல்ல முடியாது. இவனோ இப்ப நப்பின்னைய கல்யாணம் பண்ணிட்ட கண்ணன் தானே. அப்போ அப்படியே கொஞ்சம் மொல்ல வரலாம் இல்லையா? மொல்ல லைட்டா காலால ஒரு எடறினாலே அந்த மணல் வீடு விழுந்துரும். இவனுக்கு லக்ஷ்மிநாதன் இந்த மாதிரி ஒரு நேரத்துல லக்ஷ்மிநாதன் நினைச்சுப்பானா கண்ணன். நான் லட்சுமிநாதன், நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு பெருமையா யானை மாதிரி இப்படி ஓடி ஒரு மிதி மிதிச்சான். அந்த மணல் வீடு அப்படியே களைஞ்சு போயிடுது. உடனே இவ பாக்குறா, மணல் வீட்டை களைச்சது கூட கோவம் இல்ல, லக்ஷ்மிநாதன் உனக்கு அவ்வளவு கெத்து காட்டுறல்ல என்கிட்ட நீ அப்படின்னு, தீமை செய்யும் சிறீதரா அப்படின்னு அங்க ஒரு அர்ச்சனை பண்றான். நன்மை செய்யும் ஸ்ரீதரன்கிறது நமக்கெல்லாம், ஆண்டாளுடைய பிரணய கோபத்துக்கு தீமை செய்யும் சிறீதரா. ஏன்னா இவளுக்கு என்ன தோணும், அவளை கல்யாணம் பண்ணிட்டு தானே இந்த திமிரு காட்டுறப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டா அவ பதவுசா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிட்டதுக்கே உனக்கு இவ்வளவு மிடுக்குன்னா நான் ஏற்கனவே கேட்கவே வேண்டாம், நல்ல ஆட்டிடியூட் உண்டு எனக்கு, என்ன கல்யாணம் பண்ணிட்டா எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல தீமை செய்யும் சிறீதரா அப்படின்னு சொல்றா. அடுத்த அர்ச்சனை, இலங்கையை பூசலாக்கிய சேவகா, அதாவது லங்கைய யுத்த பூமியாக ஆக்கிய வீரனே அப்படின்னு இதுக்கு அர்த்தம். என்னன்னா லக்ஷ்மிநாதன் அப்படிங்கிற மிடுக்கு உனக்கு உண்டுன்னு இப்பதானே சொன்னான். லக்ஷ்மிநாதன்ங்கிறது உனக்கு ஒரு லக்ஷ்மிநாதத்துவம் அப்படிங்கிறது உனக்கு ஒரு கர்வம், ஷியபதித்துவம்ங்கிறது உனக்கு ஒரு கர்வம். ஆனா என்ன ஆயிடுத்து கதை, அப்ப உன் மனைவியான லக்ஷ்மி போய் ஒரு இடத்துல உட்காண்டான்னா அந்த இடம் எவ்வளவு செழிப்பும் வனப்புமா இருக்கணும். ஆனா என்ன ஆயிடுத்து, சமிருத்தியா இருக்க வேண்டியது என்ன ஆயிடுத்து, லங்கையில போய் அவ உட்காண்டான். அந்த ஊரே ரணகலம் ஆயிடுத்து, ஊரே தீப்பற்றி எரிந்தது, அந்த அரக்கர் குலமே அழிஞ்சது. நீ இந்த ஷியபதின்னு தானே இவ்வளவு மிடுக்கு காட்டுற, எங்க கிட்ட செருக்கு காட்டுற, உன் பொண்டாட்டி போய் ஒரு ஊர்ல உட்காண்டதும் உட்காண்டா அந்த ஊரே காலியா போயிடுது, ஊரே அழிஞ்சது அப்படின்னு அந்த லட்சுமிநாதத்துவத்துக்கு ஒரு குட்டு வைக்கிறான். அந்த மாதிரி இந்த பேச்சு, நீ உன்னோட கர்வம் என்ன, ஷியபதித்துவம்ங்கிறது தானே. நீ கடைசியில என்ன ஆயிடுத்துன்னா உன் மனைவி போய் உட்காண்ட ஊரே அழிஞ்சு போயிடுது, நெருப்பு பிடிச்சுட்டு இருக்கு அந்த ஊர்ல, அந்த அந்த ஊரே ரணகலமாகி ஒரே போர் எல்லாரும் கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டா. இப்படி எல்லாம் சொன்ன உடனே கண்ணனுக்கே ஒரு ரோஷம் வந்தது. தேடிட்டு போய் இப்ப மணல் வீட்டை கலைச்சதுக்கு நன்னா வாங்கி கட்டிண்டேன் அப்படின்னு நினைச்சிருந்தான் நான் மனசுல. ஆனா இதற்கு நம்ம சுவாபதேசம் உள்ளர்த்தம் பார்த்தோம்னா, லக்ஷ்மிய தனியா பற்றின ராவணன் தலையறுப்புண்டான், பெருமாளை தனியா பற்றின சூர்பனகை மூக்கு அறுபட்டாள். அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு யாரு ஈடுபடுறாளோ அவாதான் வாழ்க்கையில அமோகமா இருப்பா. தனித்தனியா நாம பற்றினோம்னா இது நமக்கு பிரசித்தமா இருக்கிறது தான், ஸ்ரீசுக்திகள்லாம் ஸ்ரீவச்சன பூஷணத்துல தனித்தனியா பிடிச்சா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படிங்கிறது இருக்கு. அதனால வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இத சொல்றா ஆண்டாள். நீ ஸ்ரீதரன்னு செருக்கா இருந்த இல்லையா, கடைசியில பார்த்தா உன் மனைவி உட்கார்ந்து கொய் காட்டும் குழந்தை எல்லாம் ரொம்ப திமிர் பண்ணினா, சாக்லேட் சாப்பிடுறது, ஒரு பையன் ஒரு சிறுவன் சாக்லேட் சாப்பிடுறான், இவள்கிட்ட இல்ல சாக்லேட், எனக்கு கூடுறான்னு கேட்கறா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, போனா அவன் மிடுக்கு காட்டினா, ஐயா சாக்லேட் சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்த வரும், நீ பேர் சீக்கிரமே சொத்த பல்லா போயிடுவ அப்படின்னு இவ அப்படி கொய் காட்டும் அந்த பொன் குழந்தை எல்லாம். தனக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா உடனே உனக்கு கிடைச்சது ஒண்ணும் பெரிய மதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுரும்.
அந்த மாதிரி இங்க ஆண்டாள் சொல்றா, நீ ஸ்ரீயப்பதின்னு தானே இவ்வளவு பெரிய கெத்தா இருக்க, உன் மனைவி ஸ்ரீதேவி போய் உட்கார்ந்த இடமே ஊரே காலியா போயிடுது, ஊரே கண்ணீர் விட்டுது, ஊரே தீப்பிடிச்சுட்டுது, ஊரே ரணகளம் ஆச்சு, அந்த ஊரே அரக்கர் குலமே கடைசியில அழிஞ்சு போயிடுது. அதனால உட்கருத்து என்ன இதுக்கு அப்படின்னா, நிந்தாஸ்துதி மாதிரி அர்ச்சனை தான், திட்டு தான் இது, கண்ணனுக்கு நல்ல திட்டு தான் இது. ஆனா உட்கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, பெருமாளை தனியா பிடிக்கிறது, நாராயண இடத்துல மட்டும் ஈடுபடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதற்கு ஏகாயன சம்பிரதாயம்னு பேரு. லக்ஷ்மியின் இடத்துல மட்டும் ஈடுபடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு சாக்த சம்பிரதாயம்னு பேரு. அவ வந்து பெண் தெய்வங்களை சக்தியா தான் உபாசனை பண்ணுவா, பகவானோட சக்தி அப்படின்னு தான் பாப்பா. அதே போல பகவான் இடத்துல ஈடுபடுறது ஏகாயனம். எங்களுக்கு இந்த பெண்கள்லாம் வேண்டாம், பெண்கள் கூட இருந்தாலே அது ஏடாகுடமா ஆயிடும், இந்த பிரணய கழகம் இந்த கதையில எல்லாம் அவ ஈடுபட மாட்டான். அவளுக்கு வேதாந்த விசாரத்துக்கு வெறும் ஒண்டியா இருக்கணும் நாராயணன், அது ஏகாயன சம்பிரதாயம். ஆனா நம்ம ராமானுஜ சம்பிரதாயம் இது ரெண்டையுமே தள்ளுறது, ரெண்டுமே கிடையாது. நமக்கு மிதுனாயனர்கள் நாமெல்லாம். அதனால ஒரு மிதுனத்தை சேர்த்து வச்சு ஈடுபடுறது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனாலதான் நமக்கு திருவாடிபுரம் பங்குனி உத்திரம் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தினம். ஏன்னா இது ரெண்டுத்துலயும் தான் நமக்கு அந்த சேத்தி உற்சவம் கிடைக்கிறது. அவ கூட இருக்கும்போது நாம போய் ஆசிரியக்கணும் அப்படிங்கறதான் மறுபடியும் மறுபடியும் நம்ம சம்பிரதாயம் நமக்கு காட்டி கொடுத்துட்டே இருக்கு. அதனால இலங்கையை பூசலாக்கிய சேவகா, இது ஒரு அர்ச்சனை. அடுத்தது இரக்கமேல் ஒன்றுமில்லாதாய், கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாதவனே அப்படின்னு கண்ணனை பார்த்து திட்டுறா. பகவானை போய் இப்படி சொல்லலாமா, கருணாமூர்த்தே பக்த வச்சலா இப்படின்னு தானே நமக்கு பதங்கள்லாம் இருக்கு. ஆனா இவன் என்னன்னா இறக்கமே இல்லை உனக்கு அப்படின்னு திட்டுறா. நியாயமா பார்த்தா பகவானுடைய குணங்கள்ல முதன்மையானதே இரக்கம் தான், கிருபை தான் அவருடைய குணங்கள்ல தலையான குணம். அதனாலதான் கண்ணனுக்கே கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன்னு ஒரு திருநாமம் உண்டு. இந்த திருநாமம் பின்னாடி உடையவருக்கு கிடைக்கிறது. ஆனா முதல்ல இந்த திருநாமம் கண்ணனுக்கு தான் உண்டு. ஏன்னா ஒரே ஒரு பெண்மணி திரௌபதி, அவளோட கண்ணீரை தொடச்சு அவளோட கேசத்தை முடியணுங்கிறதுக்காக தானே தூது போய் தேர் ஓட்டி கீதை சொல்லி ஒரு பெரிய சாஸ்திரத்தையே உபனிஷத் அர்த்தத்தையே கொடுக்கறான் இல்லையா, கீதா உபனிஷத்துன்னு. அதனால அது போல கிருபை வேற எதுவுமே இல்லை அப்படின்னு எம்பெருமானார் ஈடுபடுறார். கீதா பாஷ்யம் தொடக்கத்திலேயே எம்பெருமானார் சொல்றது கிருஷ்ணாவதார லீலைகளுக்குள்ளேயே ரொம்பவும் உயர்ந்த லீலை சாரத்திய லீலை தான். ஏன்னா அப்படி மதிப்பா இருக்கிற ஒருத்தன் ஒரு பெண்ணை காப்பாத்தணும், ஒரு சரணாகதை, ஒரு பிரபன்னை, அவளுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான்னா அது எவ்வளவு பெரிய கிருபை. அது கிருபையினோட ஹைட் அந்த காரியம். சாரத்தியம் பண்ணினது, கீதை உபதேசம் பண்ணினது, இதெல்லாம் கிருபையோட ஹைட்டு. அதனால கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன்கிற பெயர் கண்ணனுக்கே உண்டு. அடுத்தது இந்த திருநாமம் சுவாமி நம்மாழ்வாருக்கு. ஏன்னா பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வார். நம்ம நம்ம வந்து முன்ன பின்ன இருந்தாலும் நம்மளை நன்னா சரி பண்ணி ஏத்துருவாராம். இப்போ ஒரு ஸ்கூல்ல குழந்தைகளை சேர்த்தாலே பரீட்சையெல்லாம் வச்சு இது தேர்மா தேராதான்னு பார்த்து பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தாதான் சேர்த்துக்கிறா. அப்படிங்கிறச்சே ஆழ்வார் எப்பேற்பட்ட யூனிவர்சிட்டி, அவர் வந்து நான் ஃபெயில் ஸ்டூடெண்ட் எல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தானே நியாயமா சொல்லணும். எங்கிட்ட சிஷ்யாலா வரணும்னா இப்ப போய் அடியேனே சொன்னேன், இந்த நாச்சியார் திருமொழி இதை நம்ம அனுபவிக்கணும்னா தேர்ந்தெடுத்த அதிகாரிகளா இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்மாழ்வாருடைய ஒரு நிலைக்கு எனக்கு சிஷ்யாலா வரணும்னா நான் தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து பார்த்துதான் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் நாங்கெல்லாம் வந்து ஏறுமாறா இருக்கோம், ஏடா குடமா இருக்கோம், அப்படி ஒன்னும் திருத்தமா ஒரு சரியானபடி இல்லை. அப்படி இருக்கிற எங்களை நீங்க எடுத்துட்டு திருத்தி பணி கொண்டு நீங்க ஏத்துக்கிறீங்களே சிஷ்யாலா அப்படின்னு மதுரகவிகள் சொல்றார். அந்த கிருபை நம்மாழ்வாருக்கு. அதனால அவரும் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர். ஆசிரியிச்சுட்டாலே அவளுக்கெல்லாம் கிருபை வந்துடுறது. நம்ம ஏதாவது பணி செய்யறோமான்னு பார்த்துட்டு வரதில்லை, ஆசிரியிச்சாலே வந்துடுறது. கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன் எம்பெருமானாருக்கு இது பிரசித்தமான பேரா போயிடுது. ஏன்னா திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அவருடைய அந்த கருணை குணத்தை பார்த்துட்டு எம்பெருமானார் அப்படின்னு திருநாமம் கொடுக்கிறார், சரித்திரம் தெரியும். அதனால எம்பெருமானாருக்கு அந்த ஓரான் வழியா உபதேசிச்சுட்டு இருந்ததை இப்படி வரம் வருத்தார் இல்லையா, அந்த செயல்னால அவர் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர் அப்படின்னு இந்த திருநாமங்கள் இவ 3 பேருக்கும் உண்டு. அதனால முதல்ல கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன் கண்ணன் தான். கண்ணன் தானே முதல்ல இந்த பெயர் எடுத்தான். அப்படிங்கிறச்சே கிருபையே தான் அவனுடைய ஸ்வரூபம். பொதுவா கிருபைய ஒரு தேவியாவே சொல்றது உண்டு. அந்த தேவி வந்து ருக்மிணி, சத்யபாமா, லக்ஷ்மி, அந்த பூமி பிராட்டி இவாளுக்கெல்லாம் மேம்பட்ட ஒரு தேவியாம். கருணா தயான்னு ஒரு தேவியே உண்டாம் பகவானுக்கு. அவ வந்து யாரு கண்ணுக்கும் தெரியறது இல்லை. ஆனா அவ இல்லைன்னா இவாளாலேயே சமாளிக்க முடியாது.
ருக்மிணி சத்யபாமாக்கே அந்த தயாதேவியினோட அனுகிரகம் வேணும். அப்படி அந்த கருணைங்கிறது ஒரு தேவியாவே இருக்கு. அப்போ அவன் கருணையில அப்ப அவன் எவ்வளவு உயரத்துல இருக்கான் கருணை பண்றதுல. ஆனா தேடி புடிச்சு உனக்கு கருணையே கிடையாது, ஈவிரக்கமே இல்லாதவன் நீ, இறக்கமேல் ஒன்றும் இல்லாதாய் அப்படின்னு திட்டுறா. அப்ப என்னன்னா இது ஒரு ஸ்துதி, இது ஒரு நிந்தா ஸ்துதி. என்னன்னா சில பேர் இதுக்கு உள்ளர்த்தம் இருக்கு இல்லையா, சில பேர் ஏன் இப்படி சொல்றா ஆண்டாள், வாழ்க்கையில சில பேர் படாத பாடுபடுறச்சே அந்த கடவுள் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ, நான் தான் கிடைச்சேனா, என்னை ஏன் இந்த பாடுபடுத்துறாரு, அவருக்கு ஈவு இறக்கமே கிடையாதா அப்படின்பா. உண்மையில பார்த்தா பகவான் நம்மளை சோதிக்கிறது இல்ல, பகவான் நம்மளை கஷ்டப்படுத்துறது இல்ல, நம்ம கர்மா தான் நம்மளை கஷ்டப்படுத்துறது. இதுக்கு நடுவுல நாம ஏதோ கொஞ்சம் சௌக்கியமா இருக்கோம்னா அது பகவானுடைய கருணை. நம்ம கர்மா வந்து நம்மளை சிரமப்படுத்துறது. ஆனா இதுக்கு நடுவுல நமக்கு கொஞ்சம் ஆஸ்வாசம் கிடைக்கிறதுன்னா அதுதான் பகவானோட கருணையினால நமக்கு கிடைக்கிறது. அதனால எம்பெருமானார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாராம் சிஷ்யாளுக்கு, தேக யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை ஈஸ்வராதீனம் அப்படிம்பாராம். தேக யாத்திரை நம்ம உடம்பால படக்கூடிய சிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் கர்மா. இப்ப ஒரு 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 இப்போ ஒரு ஃபேஸ்புக்னு இருக்குன்னா அதுக்கே ஒரு அல்காரிதம் இருக்கு. நம்ம அடிக்கடி யாருடைய பதிவை படிக்கிறோமோ அதை நமக்கு காமிச்சுட்டே இருக்கும். எந்த விஷயமா ஒரு குழந்தைகள் வீடியோ அடிக்கடி பார்த்தா குழந்தைகள் வீடியோவா அது நமக்கு காட்டும். அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கு இல்லையா. அப்ப எம்பெருமான் சிருஷ்டிக்கு ஒரு அல்காரிதம் வச்சிருப்பான் இல்லையா, அவனா ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும் ஒருத்தரை சௌக்கியமா வைக்கணும்னு நினைக்க மாட்டான். சிருஷ்டிக்கு அவன் வச்சிருக்கிற அல்காரிதம் தான் கர்மா. ஓ அரியர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் வச்சிடுறான். அதனால நம்ம வாழ்க்கையில கஷ்டம்னு என்ன பட்டாலும் அது நாம முன்னையே சேர்த்து வச்ச அரியர் தான். அதுல இருந்து எடுத்து நமக்கு அவன் ஸ்கிரிப்ட கொடுக்குறான், இதுபடி நீ அனுபவிக்க வேண்டியதுன்னு. ஆனா ஆத்ம யாத்திரை ஈஸ்வராதீனம். நாம இப்ப ஆத்ம புஷ்டிக்காக சில காரியங்களை பண்றோம், கோவிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், தாயாரை சேவிக்கிறோம், ஆழ்வாராச்சாரன் திருநட்சத்திரங்கள்ல ஈடுபடுறோம், இது போல நல்ல பகவத் விஷய அனுபவம் பண்றோம், சத்சங்க அனுபவம் கிடைக்கிறது. இதெல்லாம் எம்பெருமான் பார்த்து இன்னைக்கு தேதியை நமக்குன்னு குறிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் ஈஸ்வராதீனம். பகவான் பார்த்து நமக்கு இப்படி ஒரு சத்சங்க லாபத்தை தரணும் அப்படின்னு முடிவு பண்ணினாதான் அந்த ஜீவன்களை ஒண்ணு கூட்டி வச்சு இப்படி ஒரு சத்சங்க அனுபவத்தை கொடுப்பானோ. ஏன்னா அந்த முதல் 3 ஆழ்வார்களே பகவத் சங்கல்பத்தினாலதான் ஒரு இடத்துல ஒண்ணு கூடினா சத்சங்கம் பண்ணிதான் பகவான் அங்க வந்துட்டார். அதனால நான் நினைச்சுக்கிறது, இப்ப நம்மளும் 3 பேரா இருக்கோம், இப்ப நெருக்க கூடாது, ஆயனார் வந்து 3ஆ இருந்தா நெருக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல அவருக்கு. 3 பேர் ஸ்கிரீன்ல இருக்கோம், நெருக்கினா என்ன இப்போ. அது மாதிரி ஆத்ம யாத்திரை ஈஸ்வராதீனம். அதனால நம்மளுடைய ஆத்மாக்காக நாம செய்யக்கூடிய எந்த காரியங்களும், நாம இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், நினைப்போம், சில சமயம் ஏதோ ஒரு காரணம் போக முடியாது போயிடும், திடீர்னு நம்ம எதிர்பாராம யாராவது வருவா, உடனே கிளம்புமா கோயிலுக்கு கூட்டின்னு போயிடுவா. அப்போ அது வந்து பகவானோட சங்கல்பம். இன்னைக்கு நம்மளை பார்க்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு, நம்மளை எல்லாம் இன்னைக்கு கோஷ்டி சேர்த்து வச்சுன்னு பேச விட்டு கேட்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. அதனால ஆத்ம யாத்திரை எல்லாம் பகவானோட முடிவு அப்படின்னு எம்பெருமானார் இதை சொல்லுவாராம். அதனால என்ன ஆகுதுன்னா அவரவர் கர்மாவுடைய அடிப்படையில அந்தந்த பலனை அந்தந்த ஜீவன் அனுபவிக்கும் போது பகவான் ஒரு நீதிபதி மாதிரி சமபுத்தியோட இருந்துருவான். இரக்கமேல் ஒன்றுமில்லாதாங்கிறது உண்மையா சாஸ்திர அர்த்தம் தான். ஏன்னா ஒரு ஜீவன் கர்மாவை அனுபவிச்சு திண்டாடுறது, நாம கோயில போய் நின்னுண்டு எப்பேற்பட்ட குளத்துல நான் வந்திருக்கேன், எப்பேற்பட்ட குடும்பத்துல வந்திருக்கேன், நித்தியபடி நெத்தி எட்டுக்கிறேன், மடிசார் எல்லாம் கட்டிக்கிறேன், அப்போ இப்படி இருக்கிற எனக்கு இந்த சோதனை வருவானே அப்படின்னு கேட்டா கண்ணன் கண்டுக்கவே மாட்டானோ. நான் அவனுக்கு கொடுத்தேன் உன்னை, நான் தான் சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து ஒழுங்கா அப்படின்னு சொன்னேனா இல்லையா, நீ ஏன் இல்ல, நீ இல்லாதனால இப்ப நீ திண்டாடுற, அதை விட்டுட்டு எம்மேல படிய போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு இறக்கமே இல்லாம இருந்துருவானோ. அப்ப நம்ம வேண்டிக்கிறது கூட எப்படி வேண்டிக்கணும் பகவான்கிட்டன்னா, நான் பண்ணின கர்மாப்பா நான் அனுபவிக்கிறேன், ஆனா நீ பார்த்து எனக்கு ஏதாவது நல்லது பண்ணினாதான் உண்டு அப்படின்னு கேட்டு நம்ம மேல பழிய போட்டுட்டோம்னாலாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவான். அவன் மேல போய் பழிய போடுவா சில பேரு. திருமலையில அதுவும் இப்ப நான் பாக்குறேன், சில பேர் என்ன பண்றா, நம்ம பிரார்த்தனைகள்லாம் பகவான் காதுலயே விழமாட்டேங்கிறதுன்ட்டு காது மாதிரி ஒரு தகடு இருக்கு வெள்ளியில, அதை வாங்கி போடுறா உண்டியல்ல. அது வெள்ளி தேவஸ்தானத்துக்கு வெள்ளி சேருது, அது வேற விஷயம். ஆனா அந்த பாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம பிரார்த்தனை எல்லாம் அவர் காதுலயே விழமாட்டேங்கிறது, அவருக்கு செவிடா போயிடுப்பான் காது திருவேங்கடமுடையானுக்கு. அதனால வெள்ளியில காது கை கால்ல எல்லாம் விக்கிறா, இப்போ தனியா திருமலையில அப்படி எல்லாம் விக்கிறா, சின்னதா வெள்ளியில தகடு மாதிரி. அதை வாங்கி காதை வாங்கி போடுறா சில பேர். அப்ப எனக்கு இதுதான் ஞாபகம் வரும், உடையவர் சொன்னதுதான், நம்ம மேல பழிய போட்டுண்டாலாவது அவர் கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அவர் மேல போய் பழிய கட்டினா அவர் கண்டுக்கவே மாட்டார், ஏன்னா அவர் ஒரு ஜட்ஜு,
ஜட்ஜு வந்து தான் பையனே அங்க குற்றவாளியா நின்னா கூட கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் எழுதி ஆகணும். பையங்கிறதுக்காக சலுகை கொடுக்க முடியாது. அது மாதிரி ஒரு ஸ்தானத்துல பகவான் இருக்கான். செங்கோலும் வச்சுட்டு இருக்கான் கையில, ஒரு கையில. ஒரு கையால அபயமும் காட்டுறான். ரெண்டுமே இருக்கு அவனுக்கு. அபயம் எதுக்குன்னா பிரபத்தி பண்ணு, அபயம் தரேன். பிரபத்தியும் சும்மா நேம் சேக்குக்கு பண்ணக்கூடாது. உண்மையா பண்ணு. ஆத்மார்த்தமா நீ தான் இனிமே எனக்கு கதின்னு பண்ணு, அபயம் தரேன். இல்ல நீ லௌகீகமா அதெல்லாம் பண்ணினா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உண்டுங்கிறியா, செங்கோலை பாத்துக்கோ, செங்கோல் நீதி தான் உனக்கு அப்படின்னு 2 தர்மத்தையும் பகவானே காட்டுறாரு இல்லையா. அதனால என்ன பண்ணிடுற, லௌகீக ஜனங்கள் வந்து இப்படி என்ன நீ சோதிக்கிறியே, உனக்கு கருணையே இல்லையா, உனக்கு கண்ணே இல்லையா, இப்படி எல்லாம் கேட்டா இரக்கமே இல்லாம இருந்துருவான் பகவான். அதுவே ஒரு பிரபன்னை வந்து, அப்பா நான் அப்ப என்னென்னமோ தப்பு பண்ணிட்டேன், நதர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் துவத் பாதார விந்தம் சரணம் பிரபத்தியேன்னு அப்படி போய் நம்ம உண்மையா சொல்லிட்டோம்னா காப்பாத்திடுவார். கவலைப்படாத, உன்னுடைய பிராரப்தத்தை நீக்க முடியாட்டாலும் சர்ஜரி தான், அந்த வலியை நீக்க முடியாது. வலி தெரியாம உனக்கு ஒரு அனஸ்தீஷியா நான் தரேன். என்னது அது? சத் சங்கம். சத் சங்கத்தை அடிக்கடி கோஷ்டி அனுபவிச்சுட்டே இரு. வழிபாட்டுக்கு வழி இருக்கும், ஆனா உனக்கு சொரணையே இருக்காது, உனக்கு தெரியவே தெரியாது. அது அனுபவிப்ப. கர்மா பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு அதுக்கு நடுவுல தான் நீ இருப்ப. ஆனா உனக்கு அந்த வலி தெரியாம நான் பாத்துக்கிறேன். பெயின் கில்லர் மாதிரி இதெல்லாம் அப்படி பண்ணிடுறேன்னு நாசுக்கா எதையோ ஒண்ணு நமக்கு பண்ணி விட்டுருவான். அதனால நம்ம கேட்டுக்கிறதுலயே பகவான்கிட்ட போய் பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். அவசரப்பட்டுன்னு நம்ம எதையாவது உளறிடக்கூடாது. அதனால இப்படி எல்லாம் இரக்கமேல் ஒன்றுமில்லாதாய் அப்படின்னு லௌகீகர்கள் திட்டுறது அஜ்ஞானத்தினால, இங்க நாச்சியார் திட்டுறது பிரணயத்தினால. நாயகி அந்த உரிமையினால திட்டுறா. இரக்கமேல் ஒன்றுமில்லாதாய், உனக்கு ஈவி இறக்கங்கிறதே கிடையாது. லௌகிகால வந்து நீ செங்கோலை காட்டி கஷ்டப்படுத்துற, எங்களை எல்லாம் வந்து நீ உன் கண்ணையே காட்டி கஷ்டப்படுத்துற. உன் கண்ணு வந்து அம்பு மாதிரி எங்களை அப்படி தாக்குறது பாரு, அதை காட்டி காட்டியே நீ கஷ்டப்படுத்துற. அதனால நீ இரக்கமேல் ஒன்றுமில்லாதாய். இது ஒரு அர்ச்சனை. அடுத்த அர்ச்சனை, நீதி அல்லாதன செய்தாய், அநீதியான செயல்களையே செய்பவனே அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஏன்னா இப்படி சொல்லிட்டா தர்மஸ்ய பிரபுவோ அச்சுதகான்னு சாஸ்திரம் சொல்றது. தர்மத்துக்கு பிரபுவே பகவான் தான். ஆச்சார பிரபுவோ தர்மஹா, தர்மஸ்ய பிரபுவோ அச்சுதகான்னு இருக்கு. தர்மத்துக்கெல்லாம் சுவாமி அவன் தான். அவனை போய் நீ அநீதி செய்யறவன் அப்படின்னு சொல்லலாமா? அப்படியே இந்த நேர் எதிரா உண்மையா பார்த்தா லௌகிகாள் வந்து திட்டுறான்னா அது வந்து தெரிய அறியாமையினால திட்டுறா. ஆனா இவளும் இதே தான் திட்டுறா. இதே லௌகிகா திட்டுற வார்த்தையை தான் இவளும் திட்டுறா. ஆனா உள்ள அவ்வளவு கணம், அர்த்த புஷ்டியோட திட்டுறா. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு ஒரு அர்த்த லாபத்தோட இருக்கு, நமக்கு அர்த்த புஷ்டியோட சொல்றா ஒவ்வொரு வார்த்தையும். ஏன்னா என்ன நீதி அல்லாதன செய்தாய், உலகோர் எதை நீதின்னு நினைக்கிறாளோ அதை மீறி சில காரியங்களை கண்ணன் பண்றானாம். ஏன்னா பொம்மநாட்டிகள்லாம் குளிக்கும் போது வஸ்திரங்களை எடுத்துன்னு போயிடுறது, இன்னும் சில பல ஏகப்பட்ட பெண்களோட 5,00,000 பெண்கள், 5,00,000 பெண்களாம் அந்த திருவாய்ப்பாடியில, அவளோட சேர்ந்து குறவை கூத்து ஆடுறது. அவ்வளவு பேருக்குமா ஒத்த ஹிருதயம் இருக்கும். ஒரு திவ்ய தேசத்துல இருந்தாலே எல்லா லேடிஸுமா கோயிலுக்கு வந்துடுறா. ஏதோ சில பேர் ஒரு ஏக தேசம் வரா, இன்னும் சில பேர் எங்காத்து ரேடி எனக்கே சுகம்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாருமா கோயிலுக்கு கிளம்பி வந்துடுறா. ஆனா அந்த திருவாய்ப்பாடி பண்ண பாக்கியம் ஒரு ஊரே கிருஷ்ண பக்தாலா இருந்துதான். அவ்வளவு பெண்களும் ஒத்தர் தப்பாம கிருஷ்ண பக்தியோட இருந்திருக்கா. அதனால அவ்வளவு பேர்களோடையும் சேர்ந்து குறவை கூத்து, ஒரே ஒரு ஆண் 5,00,000 பெண்களோட குறவை கூத்து ஆடி இருக்கான். அவ ஸ்நானம் பண்ணும் போது போய் அவ வஸ்திரங்களை எல்லாம் திருடிக்கிறது, அவ்வளவு பேரோடையும் போய் டான்ஸ் ஆடுறது, பொம்மநாட்டிகள்கிட்ட எல்லாம் கேலி கிண்டல் பண்றது, அவளை சீன்றது, அழ விடுறது, அவளை போய் டீஸ் பண்ணி ஏதாவது அவள்கிட்ட தீம்புகள் பண்றது, இப்படி எல்லாம் ஏதாவது அநீதி பண்ணிட்டே இருக்கானா கண்ணன். ஏன்னா உலகம் என்ன நினைக்கும், ரொம்ப ஒரு இதுவா பேசிடும், ஒரு ஒரு அயோக்கியனா இருக்கான் பார் அப்படின்னு பேசிடும். இப்படி எல்லாம் இருந்தா உலகம் ஏற்குமா? அத என்ன ஒரு சரித்திரம் இப்படி இருக்கு இவனுக்கு, எப்ப பாரு பொம்மநாட்டிகளோட போய் விளையாடிட்டு இருக்கானே அப்படின்னு உலகோர்கள்லாம் நிந்திப்பார்களாம். அப்ப கண்ணன் என்ன நினைச்சுப்பானா, உலகோர் பழிச்சா பழிக்கட்டும், பழிக்கில் புகழ். நம்ம யாரு பழிக்கிறாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. உலகோர் வந்து பழிச்சான்னா அது நமக்கு புகழ் அப்படின்னு கண்ணன் எடுத்துப்பானாம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், அபவாதத்தால் உடம்பு பூரிப்பவன் அப்படின்னு வியாக்கியானம் விடுறார். யாருமே நம்மள புகழ்ந்தா உடம்பும் மனசும் அப்படியே பூரிச்சு போகும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த உபன்யாசங்கள் பண்றதே பார்த்தா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கோ, எப்படி எல்லாம் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு வற்புறுத்தி கேட்கிறான். அந்த புகழை வந்து வற்புறுத்துறான். நம்ம பகவத் குணம் சொன்னதுக்கு பதில் நியாயமா என்ன செய்யணும்னா, நாமங்களை தான் நமக்கு கொடுக்கணும். அதுதான் சரியான பதில். ஏன்னா அது அதனுடைய பெருமையினால யார் வாயில பூந்து புறப்பட்டாலும் அது அருமையா இருக்கு.
இதுல அந்த வியக்தியை புகழ்றதுங்கிறத விட நான் பகவத் குணம் சொன்னேன் இத்தனை நாடின்னா பதிலுக்கு எனக்கு சில நாமங்களை ஸ்ரோதாக்கள் கொடுத்தான்னா சொன்னான்னா அது பிரயோஜனம். ஆனா இன்னைக்கு பேசுறவர்கள் என்ன கம்பல் பண்றான்னா, எப்படி சொன்னேனோ என்ன புகழ் 4 வரி எழுதி போடுவோம், கமெண்ட்ல போய் அதுவும் அந்த யூடியூப் கமெண்ட்ல போட்டாதான் எல்லாரும் பாப்பா, நான் மட்டும் பார்த்தா போறாது அப்படின்னு எல்லாம் இப்ப வற்புறுத்துறான். இதுல இருந்து என்ன தெரியுது, உலகம் புகழுக்கு ரொம்ப ஏங்குறது, புகழ் போதை ரொம்ப வேண்டிருக்கு எல்லாருக்கும். அதனால புகழ் போதை அப்படியே புகழ்ந்தான்னா தலைக்கு ஏறுது அந்த போதை, உடம்பும் மனசும் பூரிச்சு போய் தலைக்கு ஏறுது. யாராவது வெய்யரா திட்டுறா, யாராவது கிரிட்டிசைஸ் பண்றான்னா கூனி குறுகி போறது. ஐயோ இப்படி திட்டுறாளேன்னு தவிக்கிறா கிடந்து. அப்போ புகழ்ந்தா யாருமே கொஞ்சம் பூரிக்கிறா, திட்டினா கூனி குறுகி போறா. கண்ணன் என்னன்னா அப்படியே உள்டா. இந்த உலகோர்கள்லாம் திட்டினான்னா பூரிச்சு போயிடுவானாம். ஏன்னா நீ எப்ப திட்டுறியோ அப்பவே நான் சரியா போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நமக்கே அதுதான் பாடம். எப்ப வந்து நீ எல்லாம் திட்டுறியோ அதுல இருந்தே நான் போற பாதை கரெக்ட்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தருடைய இதுக்கு வழிகாட்டி சாதுக்கள் தான் பிரமாணம். நாம பண்ற காரியம் சரியா தப்பா இதுக்கு சாதுக்கள் பிரமாணமே ஒழிய அசாதுக்கள் பிரமாணமாக மாட்டார்கள். லௌகீகர்கள் அசாதுக்கள் தான், என்ன இருந்தாலும் சாதுக்கள் கிடையாதே. லௌகீகர்கள்ங்கிறவா ஒன்னும் பக்தாள் இல்ல, அப்படியே அத்தை தின்ற அங்கேயே கிடக்கும்னு இருக்கிறவா. அவ வந்து திட்டினான்னா நம்ம கவலையப்பட வேண்டாம், தொடச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எப்ப அவ திட்டுறாளோ நாம கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா சாதுக்கள் கொஞ்சம் நம்மள்ட்ட பாராமுகமா இருந்துட்டானாதான் நம்ம பயப்படணும். கொஞ்ச நாள் கண்ணனை விட்டு அக்ரூரர் எங்கேயோ போயிட்டார், துவாரகையில தான் இருந்துட்டு இருந்தார். காணோம். கண்ணன் கிடந்து தவிக்கிறான், எங்க இருக்காருன்னு ஆளை விட்டு தேடுறான். அப்புறம் காசியில இருக்காருன்னு ஆள்லாம் வந்து கண்டுபிடிச்சுன்னு வந்து சொல்றான். அது மாதிரி சாதுக்கள் கொஞ்ச நாளா நம்மளை கண்டுக்காம இருக்கான்னாதான் பயப்படணும். ஆனா உலகம் வந்து அசாதுக்கள் ரொம்பின உலகம். அவெல்லாம் திட்டுறான்னா நம்ம கவலையே பட வேண்டாம், நன்னா சந்தோஷமா இருக்கலாம். அவ திட்டினாலே நமக்கு அது நல்லது அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் கண்ணன் காட்டுற தர்மமா. அதனால உலகோர் பார்வையில இவன் நீதி அல்லாத காரியங்களை செஞ்சாலும், ஆனா சாதுக்களுடைய பார்வையில இவன் பண்றதுதான் நீதி, இவன் செய்யறதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சாதுக்கள் இருப்பாளாம். அதான் முதலே சொன்னேன், சாதுக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா சுகபிரம்மம் மாதிரி சாதுக்கள்லாம் இவன் வஸ்திராபகரண லீலையில ஈடுபடுறான்னா அது எப்படி அநீதியா இருக்க முடியும்? இவனுடைய ராசலீலை குறவை குத்துல அவ எல்லாமே மயங்கி போறான்னா அது எப்படி அநீதியா இருக்கும்? அதனால சாதுக்கள் ஈடுபட்டுட்டா போறோம். ஆனா ஆண்டாள் பிரணய கோபம், இங்க ஆண்டாளுக்கு நன்னா உனக்கையா திட்டணும். அதனால நீதி இல்லாதன செய்தாய். உலகரோட இது அதுதானே, பட்சம் அதுதானே. உலகம் உன்னை வந்து இன்னைக்கும் இங்க புன்னை மர கண்ணன் வாகனம் உண்டு பார்த்தசாரதிக்கு பிரம்மோற்சவத்துல. அப்போ எனக்கு வந்து அது ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப மனசு ஈடுபடும். அது அந்த கண்ணனை நாம அவதார காலத்துல பார்க்கலையேங்கிற ஒரு ஏக்கமே அப்படி தீர்த்து வச்சிடுவான் பார்சாரதி. அந்த திருமுக மண்டலமும் கருப்பா கார் வண்ணமா இருக்கு, சுத்தி சின்ன சின்ன பெண்கள் அந்த வஸ்திராபகரணத்துக்குன்னு நிக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்க அந்த சேவை. ஆனா எனக்கு என்ன கவலையா இருக்கும்னா, நான் போவேன் அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்ப்பேன், கண்ணனை ஒரு ஒரு நட பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்தா இந்த வேற்று மத வால்லாம் வந்துன்னு போயின்னு இருப்பான். ஒரு ஊர்னா எல்லாரும் தானே இருப்பான். வேற்று மத வால்லாம் மனுஷியாலாம் நடமாடின்னு இருக்கும் போது கொஞ்சம் பதறும் மனசு கிடந்து. ஐயோ இவனுங்கெல்லாம் என்ன நினைப்பானுங்களோ, இதை பார்த்துட்டு இவா சாமி என்ன இப்படி இருக்குன்னு நினைச்சுப்பானா, இவெல்லாம் என்ன நினைப்பான் அப்படின்னு கொஞ்சம் கவலையா இருக்கும். அதுக்குதான் மங்களாசாசனம் வேணுங்கிறது. உடனே அந்த கவலையை போக்கிக்க ஆழ்வார் மங்களாசாசனத்தை மனசால பகவானுக்கு பண்ணணும். அதுதான் அவருக்கு காவல். இவன் கண்ணெல்லாம் பட்டு தொலைகிறதே, என்ன நினைச்சுப்பானோ, இந்த முக்காடு போட்டுட்ட லேடிஸ் எல்லாம் பாக்குறாளே இதை என்ன நினைச்சுப்பாளோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் வரும்போதெல்லாம் மங்களாசாசனம் தான் நமக்கு கதி. அப்படி எதுக்குன்னா அவ என்ன நினைச்சிருந்தாலும் நினைச்சிட்டு போட்டோம், கண்ணன் கவலைப்பட மாட்டான். எப்ப நீ எல்லாம் நினைக்கிறியோ அதுல இருந்தே நான் பண்றது கரெக்ட்ன்னு தான் கண்ணன் நினைச்சுப்பான். ஆனா பக்தாலா நமக்கு அதுல ஒரு கலக்கம் வருது. அதனால ஆண்டாள் சொல்றான், நீதி எல்லாதன செய்தாய். ஊரெல்லாம் பாக்குறதே கேலி பண்ணு உன்ன, நீதி எல்லாதன செய்தாய் அப்படின்னு. இது ஒரு அர்ச்சனை. நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய், மன துன்பத்தை உண்டாக்குறதுக்குன்னே நீ வந்து பிறந்திருக்க அப்படின்னு அர்த்தம். எங்களை கஷ்டப்படுத்தனே வந்து பிறந்திருக்க. இப்படியா சொல்றது? பரித்ராணாய சாதுனாம்னு அவன் என்ன சொல்றான் தான் அவதாரத்தை பத்தி, எதுக்கு உன்னுடைய அவதாரம்னு அர்ஜுனன் கேட்கிறான். பரித்ராணாய சாதுனாம்னு தான் முதல்ல ஆரம்பிக்கிறான், சாதுக்களை காப்பாற்றதான் நான் அவதாரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறானே. ஆனா இவன் என்ன சொல்றா, நீ எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கு நேரம் வந்து பிறந்திருக்க அப்படிங்கிறான். எப்படி இது பொருந்துறது? இப்படி ஒரு திட்டு தேவையா? எப்படின்னா, கம்சன் இடத்துல மாட்டிக்காம தப்பிச்சு நீ எங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு வந்தேன்னு நாங்க நினைச்சோம். அன்னைக்கு நீ அந்த சிறையில பிறந்த இல்லையா தேவகி அம்மாக்கு,
பிறந்துட்டு கம்சன் கண்ணுல மாட்டிக்காத தப்பிச்சு யமுனைய கடந்து எங்க கிட்ட எல்லாம் வந்தது எங்களை காப்பாத்துறதுக்குன்னு நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா இப்பதான் புரியறது என்னன்னா, நீ எங்கள காப்பாத்துறதுக்கு வரல. எங்களை எல்லாம் பாடா படுத்துறதுக்கு தான் வந்திருக்க. ஏன்னா, உலகோர்கள்லாம் எ உலகோர்கள்லாம் எதுக்கு எதுக்கு பாடாப்படுவா? எந்த விஷயத்துக்கு பாடாப்படுவான்னா, இன்னைக்கு தேதிக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னா ரொம்ப கஷ்டப்படுவான். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலன்னா யாரும் கவலைப்பட மாட்டான். பையன் இருக்கான் ஆத்துல, கல்யாண வயசு தாண்டிண்டே போறது, பையனுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல. இன்னைக்கு எங்க போய் நின்னாலும், யார கேட்டாலும் இப்படிதான் பேசுறான். என்கிட்டயே உபன்யாசங்கள்ல நிறைய பையன் இருக்கான் ஆத்துல கல்யாணம் ஆல பொண்ணு இருந்தா சொல்லுங்க பொண்ணு இருந்தா சொல்லுங்கிறான். நான் என்ன பிரம்மாவா சிருஷ்டியா பண்ணி தர முடியும்? பேங்கா பொண்ணு வச்சுட்டு இருக்கேன் நான் எடுத்தா கொடுக்க முடியும். ஆனா கேக்குறான். ஏன்னா அவ்வளவு இதா இருக்கு, துர்லபமா இருக்கு பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது. அதனால பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உலகூர் கவலைப்படுறா, பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா கவலைப்படுறா, நல்ல உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னா கவலைப்படுறா, இல்ல அது தங்கி இருக்கணுமே பாதியில எதுவும் ஆயிடாம அது தங்கி இருக்கணுமேன்னு கவலைப்படுறா, வீடு வாசல் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், நகை நட்டு சேர்க்கணும், இதுதானே உலகோர் கவலைப்படுறா. உலகோருடைய கவலை எல்லாம் இதுதான். ஆனா நாங்க பெண்கள் உன்கிட்ட ஈடுபடுற பெண்கள் நாங்கெல்லாம் என்ன கவலைப்படுறோம்னா, நீ பூதனையின் இடத்துல போய் பாலை குடிச்சியே உனக்கு என்ன ஆகுமோ, விஷப்பாலை குடிச்சு வச்சியே உனக்கு என்ன ஆகுமோ, அந்த பஞ்சு என்ன மெல்லடிகளால சகடாசுரனை உதைச்சியே உன் திருவடிகள் நோகுமோ, இல்ல அந்த பகன்கிற கொக்கு வாய்க்குள்ள போய் கைய விட்டியே, அதனுடைய நாக்கு உருவினியே, அதுக்குள்ள போய் கைய விட்டியே, உனக்கு என்ன ஆயிருக்குமோ, உன் கைக்கு அபயம் கொடுக்க வேண்டிய கையாச்சே, அகன்னு ஒரு மலைப்பாம்பு அது வாய்க்குள்ள நீ உடம்போடையே நுழைஞ்சியே, கொஞ்சம் பாம்பு ஒரு புடலங்காய கொத்திட்டாலே அந்த புள்ளங்காய சாப்பிட முடியாது, கசந்து வழியும். நீ திருமேனியோடையே ஒரு பாம்பு வாய்க்குள்ள போயிட்டு வந்தியே, காளின்னு ஒரு பாம்பு அது தலையில போய் நீ நாட்டியம் ஆடி குதியா குதிச்சியே, இப்படி உனக்கு என்ன வருமோ என்ன வருமோன்னு பயந்து பயந்து எங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா எப்ப பாரு பிபி ஏறிண்டே இருக்கு. உன் லீல கிருஷ்ண லீலை எல்லாம் படிச்சாலே பிபி எகிருது. எங்களை ஒரு பதட்டத்திலேயே நீ வச்சிருக்க. என்னவோ அவதாரம் அவதாரம்னா பெருசா நினைச்சுட்டோம். ஆஹா எங்களுக்குன்னே வந்திருக்க, எங்களுடைய தவம் பழிச்சுது, நாங்கெல்லாம் அப்பேற்பட்ட பாக்கியவதிகள்னு நினைச்சுட்டு இருந்தா, பேசாம நீ கம்சனை ஒரு உத விட்டு அங்கேயே வளர்ந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்போமோ என்னமோ. ஆனா இப்படி எங்க கிட்ட எங்களை நீ உன் கதையாலேயே படாத பாடு படுத்துற. இப்படி ஒரு வஸ்து அபூர்வமா நமக்கு கிடைச்சிருக்கு, அது எங்க எந்த அசுரன்ட்ட மாட்டின்னு பறி போயிடுமோ பறி போயிடுமோ பறி போயிடுமோன்னு எப்ப பாரு ஒரு டென்ஷன்லயே நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டவாளுக்கு ஒரு டென்ஷன் உண்டுன்னு சொல்லுவான், கதை உண்டு சாஸ்திரத்தில் புராணத்துல. என்னன்னா இந்த சொர்க்கத்துக்கு போயிடும் ஒரு ஜீவன் புண்ணியத்தினால, நிறைய புண்ணியம் பண்ணா சொர்க்கவாசம் உண்டு, சில காலம் உண்டு. ஸ்வர்க்கத்துக்கு போயிட்ட ஜீவனுக்கு அங்கேயும் விபாகம் இருக்கும். இவாள்லாம் அங்கேயே இருக்கிறவா, அங்கேயே நித்தியப்படி சொர்க்கவாசி, இவாள்லாம் யுத்தத்துல வீர மரணம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு வந்தவா, இவாள்லாம் நிறைய புண்ணியம் பண்ணி வந்தவா, இவா பிரம்மச்சரியத்தினால வந்தவான்னு அங்கேயே வகையெல்லாம் இருக்கும். இந்த இதுல ஒரு கண்ட்ரில இவாள்லாம் இன்னென்ன சிட்டிசன்னு பிரிச்சு வைக்கிறா இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் உண்டு. அதுல என்னன்னா இந்த புண்ணியத்தினால வந்தவாளுக்கு ஒரு ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா புண்ணியம் தீர்ந்துருதுன்னா நம்மள அனுப்பிச்சு விட்டுருவா, ஊரை விட்டு கிளம்புன்றுவா. அந்த விசா பீரியட் முடிஞ்சிட்டுன்னா கிளம்புங்கோங்கிறா இல்லையா, அந்த மாதிரி புண்ணியம் தீர்ந்துருதுன்னா கிளம்புங்கோன்றுவா. அது என்னைக்கோ நமக்கு அதை சொல்லவும் மாட்டா, அந்த தேதிய இத்தனை வருஷம் வரைக்கும் உனக்கு புண்ணியம் உண்டுன்னு சொல்லவும் மாட்டா. ஐயோ அது என்னைக்கோ என்னைக்கோ என்னைக்கு முடியுமோ, இந்த சுகம் எனக்கு எத்தனை நாளைக்கோ, இது என்னைக்கு முடிஞ்சிருமோ, என்னைக்கு நம்மள வெளில போகும்பாளோன்னு ஒரு டென்ஷன் அவளுக்கு இருக்கும். அந்த மாதிரி இந்த பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கான், திருவாய்ப்பாடி பெண்களுக்கு நமக்கு இப்பேற்பட்ட ஒரு சுவாமி ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இவர் கதையெல்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு அசுரன்ட்ட மாட்டிண்டு ஏதாவது ஆயிடுதுன்னா நமக்கு கிடைச்ச வஸ்துவ நாம இழந்துட்டா என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஒரு டென்ஷன்லயே இருக்கான் இவாளுக்கு மனசு. அதனால என்ன செய்யறான்னா, அதனால சொல்றா இத, நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய், நீ கிடைச்சிட்டன்னா அப்படியே ஆனந்தப்பட்டு இருக்கணும் இல்லையா நாங்க. ஆனா அப்படி இருக்க முடியல, எப்பவுமே நாங்க ஒரு பீதியில பதட்டத்திலேயே இருக்கோம். அதனால எங்களை துக்கப்படுத்துறதுக்குன்னே தான் நீ வந்திருக்க. அடுத்த அர்ச்சனை மசிமை இலி. மசிமை இலின்னா வெக்கம் கெட்டவன்னு அர்த்தம். ரொம்ப ஹைட், இது திட்டுல ரொம்ப ஹைட். வெக்கம் கெட்டவனே அப்படின்னு சொல்றதுதான் சுத்த தமிழ்ல மசிமை இலி. கோபிகைகள் எல்லாமே என்ன சொல்லுவா, கண்ணனை கிதவாம்பா. கிதவான்றது ஒரு திட்டு தான் சம்ஸ்கிருதத்துல. என்ன அர்த்தம்னா போக்கிரி அயோக்கியன், அதாவது ரோகுன்னு சொல்றோம் இல்லையா, கர்ட் ரோகுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தம் இதுக்கு. பொறுக்கி பயலேன்னு சொல்லுவா தமிழ்ல. அந்த மாதிரி போய் பகவானை திட்டுவோமோ நாமெல்லாம், அடியேன் தேவரீர்ங்கிறது எங்க இருக்கு? அவெல்லாம் போய் வெக்கம் கேட்டவா பொறுக்கி இப்படின்லாம் திட்டுறது எங்க இருக்கு? அவ பழகிறது எப்படி அதுக்கு சொல்றேன். அவளோட க்ளோஸ்னஸ் எப்படி இருக்கு பகவானோட, நம்ம ஃபார்மாலிட்டி எவ்வளவு நம்மள ஒதுக்குறது, அதுக்கு இத சொல்றேன்.
இப்போ கோபிகைகள் கிதவான்னு திட்டுற மாதிரி ஆண்டாள் மசிமையிலின்னு திட்டுறா. இந்த பதத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் லஜ்ஜா சூன்யன் அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்காரு. லஜ்ஜா சூன்யன், லஜ்ஜங்கிறதே அவனுக்கு கிடையாதாம். ராமர் ரொம்ப லஜ்ஜ, ஒரே ஒரு மனைவி, ஆனா ரொம்ப லஜ்ஜப்படுவார் ராமர். கண்ணன் இத்தனை பொம்மநாட்டிகளுக்கு நடுவுல லஜ்ஜையே கிடையாது கண்ணனுக்கு. அதனால லஜ்ஜா சூன்யன், சுனை கேடன் அப்படின்னு சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. சுனை கேடன்னா வெக்கம் கெட்டவன். சுனைன்னா வெக்கம், 3 சுழி நா போட்டா வெக்கம்னு அர்த்தம். சுனை கேடன் அப்படின்னா வெக்கம் கெட்டவன் அர்த்தம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் இதுதான். கண்ணனுக்கு லஜ்ஜங்கிறதே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பொம்மநாட்டிகளோட சுவாதீனமா பழகுறோமே, உலகம் என்ன நினைக்குமோ அப்படிங்கிற சுனை கொஞ்சம் கூட இல்லாதவனா கண்ணன். உலகம் என்ன நினைக்கும், நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லீல பண்ணிட்டு அலையிறேன், நான் என்ன பண்ணினாலும் அதெல்லாம் சரித்திரம்னு புராணத்துல எழுதி வச்சு நாளைக்கு உட்காந்து வாசிப்பா. அப்ப கேட்கிறவெல்லாம் என்ன நினைச்சுப்பா, ஐயே என்னது இந்த கதையெல்லாம் இப்படி இருக்கு, காம கதையா இருக்கு, இப்படின்னு நினைச்சுட்டா என்ன பண்றதுங்கிற லஜ்ஜ கொஞ்சம் கூட கிடையாதாம். ஏன்னா கண்ணனுடைய திருவிழா என்னன்னா, உலகோர் நியாயமா எதுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கப்படுறதே இல்லை. அப்படிங்கிறச்சே வெக்கப்படாத காரியத்துக்கு விஷயத்துக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? இதுதான் கண்ணனோட ஒரு ஒரு இது நிலை. ஏன்னா உலகோர் எதுக்கு வெக்கப்படுறது இல்ல? உலகோர் பொதுவா என்ன செய்யறா? குழந்தை பிறக்கிறது, அழறது, சிரிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, அப்புறம் வளர்றது, வளர்ந்த அப்புறம் அது துணையை தேடிட்டு இனவிருத்தி பண்றது, அப்புறம் அது அப்படியே வரிசையா அதே மாதிரி எல்லாம் தொடர்ந்து நடந்து ஒரு நாள் மரணம் அடைகிறது. மக்கள் எல்லாம் இதைத்தான் பண்றா. விலங்குகளும் இதைத்தானே பண்றது. விலங்குகள்னு பார்த்தா அதுங்களும் இதையதான் பண்றது. பிறக்கிறது, அழறது, சிரிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இனவிருத்தி பண்றது, ஒரு நாள் மரணம் அடையிறது. அதையேதான் மனுஷனும் பண்றான். ஒத்தனுக்காவது விலங்குலேருந்து மாறுபட்டு நாம என்ன பண்ணோங்கிற ஒரு தேடல் வருதா பாரு அப்படின்னு கண்ணன் நினைக்கிறானோ. இதுக்கு வெக்கப்படணும், உலகூர் இதுக்கு வெக்கப்படணும். விலங்குலேருந்து மாறுபட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? இல்ல நாங்கெல்லாம் வீடு கட்டிக்கிறோமே, நான் ஒரு தூக்கணாங்குருவி அழகா கூடு கட்டுது, ஒரு தரம் பார்க்க கிடைச்சது. தூக்கணாங்குருவி ரொம்ப சின்சியரா அழகா ஒரு கூட்டை கட்டிட்டு அதுக்கு லைட் வேணுமா, சாணி உருண்டைய கொண்டு வந்து அது வீட்டுல அந்த சீலிங்ல ஒட்ட வச்சிருக்கு. எங்கேருந்தோ சாணி உருண்டை ஒட்ட வச்சுட்டு ஒரு மின்மினி பூச்சியை புடிச்சுன்னு வந்து அந்த சாணி உருண்டையில ஒட்டி விட்டுருக்கு லைட்டு. நம்ம பண்ணுவோமா என்ன யோஜனை? அது மூளைக்கு, அது உடம்புக்கு, அது அழகா வீடு கட்டுறது. அதனால நான் வீடு கட்டிட்டேன், நான் அனிமல்ஸோட நான் வந்து பகுத்தறிவு, 6வது அறிவுலாம் சொல்றதுக்கே இல்லை. அப்படி இந்த மாதிரி விலங்குகளுக்கு இருக்கிற என்ன உண்டோ அதுதான் நமக்கும் இருக்கு. நம்ம சரீரமும் அதுதான் செய்யறது. அப்படிங்கிறச்சே நாம இதுவரைக்கும் யாரும் வெக்கமே படலையே. அதுவும் நாமளும் ஒன்னாத்தானே பண்ணிட்டு இருக்கோம், வெக்கமே படல. அப்ப மனுஷாலா பிறந்தது என்னத்துக்குன்னா பகவானை தேடுறதுக்கு. ஆழ்வார்கள்ட்ட இதே கோயிலுக்கு தானே நம்மளும் போறோம். இதே பெருமாள் தானே ஆழ்வார்கிட்ட அப்படி பேசினர். எழுந்திருந்து பேசு வாழி கேசனைன்னா ஏந்திருக்கிறாரே, அதே கோயிலுக்கு தானே நானும் போறேன், எனக்கு ஏன் எந்திருக்கல? இதே தேவ பெருமாள்கிட்ட போறேன், திருக்கச்சி நம்பிகள்கிட்ட அவ்வளவு பேசியிருக்காரு, ஒரு வாய இப்படி லேசா சிரிக்க எக்ஸ்ட்ராவா சிரிக்க கூட மாட்டேங்கிறாரு, சிலையாட்டம் இருக்காரு. அப்ப என்கிட்ட என்ன லேக்கிங்? நான் எதை டெவலப் பண்ணிட்டா அவர் என்கிட்ட அப்படி பேசுவார்? இந்த தேடல் எத்தனை பேருக்கு வந்துருது? இது வந்தாதான் நாம வந்து நியாயமா கரெக்டா நம்ம மனுஷாலா பிறந்ததுக்கு சரியா யோசிக்கிறோம்னு அர்த்தம். இது இன்னும் எப்ப வரலையோ உலகம் வெக்கப்படுறதே இல்லை. மிருகம் என்ன பண்ணுதோ அதைத்தானே மனுஷாலும் பண்றா. அதுக்கு அவ வெக்கமே படுறது இல்லையே. ஆனா இந்த திருவாய்ப்பாடி பெண்கள்லாம் என்ன பகவான்னு புரிஞ்சுண்டு அவ அப்படி என்கிட்ட ஆர்த்தி அத்தியாவசாயத்தோட ஓடி வரும்போது நான் ஏன் வெக்கப்படணும்? அதுவும் இந்த 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 ஒரு தரங்கிட்ட உலகத்தை நினைச்சு நான் ஏன் வெக்கப்படணும்? அவ செய்யறது கரெக்ட். ஈஸ்வரன்னு புரிஞ்சுண்டாச்சுன்னா சர்வத்தை விட்டுட்டு ஓடி வரணும். ஒவ்வொரு பொம்மநாட்டியும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மாமனார், மாமியார், ஆத்துக்கார், குழந்தைகள், பாலூட்டிண்டு இருக்கிற குழந்தைகளை போட்டுட்டு கண்ணன்ட்ட ஓடி வரா. கண்ணன் குழல் ஊதின உடனே ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைய தொட்டில போட்டுட்டு ஓடியே வந்துடுறான். அப்படி ஓடி வரும்போது நான் ஏன் வெக்கப்படணும்? அதனால சுதந்திரமா அனுகிரகம் பண்றேன் அவளுக்கு அப்படின்னு கண்ணன் பண்ணுவானாம். அதனால என்னன்னா வெக்கம் கெட்டவன், உலகம் வெக்கம் கெட்டவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், உண்மையா வெக்கம் கெட்டவன் தான். ஏன்னா என்னன்னா நாச்சியாரோட திருவுள்ளப்படி உலகத்துக்கு பயப்படாம அனுகிரகம் பண்ற இல்லையா. ராமரே உலகத்துக்கு பயந்துதானே கர்ப்பவதியான மனைவியை கொண்டே அங்க விட்டார் தனியா. வால்மீகி ஆசிரமத்துல உலகம் என்ன நினைக்குமோன்னு பயந்தார் இல்லையா. கண்ணன்ட்ட அந்த வெக்கம் கொஞ்சம் கூட இல்ல. 4 பேர் என்ன சொல்லுவாளோங்கிற வெக்கமே இல்ல. எப்ப நீ எல்லாம் சொல்றியோ நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுண்டு கண்ணன் துணிஞ்சடிச்சு இந்த காரியத்தை பண்றான். பெண்களுக்கு ஓப்பனா அனுகிரகம் பண்றான். நமக்கு தான் தைரியம் வேணும். அந்த கண்ணன் அவன் மழை அப்படி கொட்டுறதுக்கு தயாரா இருக்கு. நமக்கு நம்ம சத்பாத்திரமா இருக்கணும், அது ஒண்ணுதான். அதனால மசிமையிலிங்கிறது ஒரு அர்ச்சனை. அடுத்தது நலம் கொண்ட நாரணர்.
என்னுடைய நிறைவுகளை எல்லாம் அபகரித்து கொண்ட நாராயணன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். திருவேங்கடமுடையானுக்கு இப்படி ஒரு அர்ச்சனையை ஆண்டாள் பண்றா. அவருக்கு மலையில பார்த்தா திருப்பதி பெருமாளுக்கு எத்தனையோ அர்ச்சனை இருக்கு. அர்ச்சனானந்தர சேவை, அஷ்டதல பாத பத்மாராதனம், பூலங்கி சேவைன்னு ஒண்ணு இருக்கு, நேத்திர சேவன் இருக்கு, நிஜபாத தரிசனம், எவ்வளவோ அர்ச்சனை. ஆனா இப்படி ஒரு அஷ்டோத்தரத்துல இப்படி ஒரு அர்ச்சனை எங்கேயும் இருந்திருக்காது திருப்பதியில, திருமலையில. ஆனா நாச்சியார் பண்றா. நலம் கொண்ட நாரணர் அப்படின்னு பண்றா. ரசமான ஒரு அர்ச்சனை. என்னன்னா, ஆபதாம் அபகர்த்தாரம் அப்படின்னு ஒரு ஸ்துதி உண்டு ராமருக்கு. தாதாரம் சர்வசம்பதாம்னு ஒரு ஸ்துதி இருக்கு இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஆபத்துக்களை எல்லாம் பெருமாள் அபகரிச்சுன்றார். இன்னைக்கு எங்கேயோ தெருவுல போறோம், விழுந்து அடிபடணும்னு இருக்கு. பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு சேவிச்சுட்டு கிளம்புறோம், இல்ல நாமத்தை சொல்லிட்டு கிளம்புறோம். ஆனா நம்ம பிரபண்ணை, அதனால நம்மளுக்கு அப்படி ஒரு பெரிய ஆபத்துன்னு ஆயிடாம இப்படி இறங்கி டூ வீலர்ல இருந்து இறங்கும் போது காலை வைக்கிற இடத்துல கல்லு குத்தி திங்குற அளவோட போயிடுது. ஏன்னா நம்ம ஆபத்துக்களை அவர் அபகரிச்சுட்டாராம். ஆபதாம் அபகர்த்தாரம் அப்படி சொன்னா பரவாயில்ல. என் ஆபத்துக்களை எல்லாம் அபகரிச்சார் திருவேங்கடமுடையான்னா பரவாயில்ல. ஆனா இவளுக்கு என்னன்னா, இவளுடைய நன்மைகளை எல்லாம் அபகரிச்சுட்டார். என்னுடைய நிறைவு, என்னுடைய நலன்களை எல்லாம் அபகரிச்சுட்டார். ஏன்னா இந்த திருவேங்கடமுடையானதுல பக்தி வர்றதுக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப அழகா இருந்தேன். நாச்சியார் சொல்றா, வண்ணம் திரிவும் மனம் குழைவும் மானம் இல்லாமையும் வாய் வெளுப்பும் உண்ணல் உறாமையும் உள்வெளிவும். இவரை நான் பார்த்ததுதான் பார்த்தேன், மனசுக்குள்ளதான். அப்படியே பெரியாழ்வார் ஒண்ணும் மலைக்கு கூட்டின்னு போயிடல. ஒரு நாள் சொப்பனத்துல வந்தார், மனசுலதான் பார்த்தேன். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுதன்னு ஒரு கனாலதான் பார்த்தேன். பார்த்த அன்னில இருந்து அவ்வளவுதான், படுத்த படுக்கை ஆயிட்டேன். என்னுடைய நலன்களை எல்லாம் இவர் அபகரிச்சுட்டு போயிட்டார். அதனால இவர் நலன் கொண்ட நாரணர். என்னுடைய சமிருத்தி, நான் அப்படி ஒரு புஷ்டியா இருந்தேன், அந்த சமிருத்தி எல்லாம் அந்த கோனேரிக்கரை கோவிந்தன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு அங்கலாய்க்கிறாளாம். உட்கருத்து என்னன்னா, நலம் அப்படின்னா பக்தின்னு தான் அர்த்தம். மதிநலம் அருளுவன்கிற இடத்துல, மயர்வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிற இடத்துல நலம்க்கு பக்தின்னு தான் சொல்லியிருக்கா. பொதுவாவே நலம்னா பக்தி தான், நன்மை. பக்தி தான் நமக்கு நன்மை, நலம் அதுதான். அதனால என்னுடைய இந்த உத்கர்ஷமான பக்தி பாவனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரரா அவர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இப்ப நம்ம பக்தி வந்து இப்படி சாதாரணமா எல்லாரையும் போல ஒரு புரோட்டோகாலுக்கும் ஃபார்மாலிட்டிக்கும் உட்பட்டு தான் இருக்கு. நாச்சியார் மாதிரி ஒரு லெவலுக்கு ஏறின விட்டு அந்த பக்தி பாவனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரரா ஆயிடுறார் பெருமாள். இவன் 4 பேசினா அவர் 8 பேசுறார். அந்த மாதிரி என்னுடைய உத்கர்ஷமான இந்த பக்தி பாவங்களுக்கெல்லாம் நான் ஒருத்தனே சொந்தக்காரன்ங்கிற மாதிரி அவர் ஆயிட்டாராம். திருவேங்கடமுடியானுக்கே எப்போதும் அந்த புடிச்சா புளியும் கொம்புன்னு பிடிப்பார். புடிச்ச புடி விடமாட்டார் லேசுல. அவர் இப்போ இந்த நம்ம நாச்சியார் திருமொழி பூரா ஒரு கொஞ்சம் நுட்பமா கவனிச்சா, திருப்பதி பெருமாள்கிட்ட இருக்கிற அந்த இன்டிமசி தான் ஜாஸ்தியா இருக்கும் ஆண்டாளுக்கு, ரங்கநாதரை விட. திருப்பதி பெருமாள்கிட்ட இருக்கிற அந்த இன்டிமசி தான் ஜாஸ்தியா அவளோட பாசுரங்கள்ல தெரியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மத்த இடங்கள்ல இல்லையோன்னு தான் தோணுது. நம்ம அதை உற்று கவனிச்சா அந்த வரிகள்லாம் அப்படி இருக்கு. அதனால ஆண்டாள் சொல்றா, நலம் கொண்ட நாரணர். என்னுடைய மொத்த பக்தியும் விட்டா இவர் ஒத்தரே மலமுழுங்கி மகாதேவன் பாலே அது மாதிரி முழுங்கிடுவார் போல இருக்கு. மத்த எம்பெருமான்களுக்கு எல்லாம் கொஞ்சமும் விடாம இவரே முழுங்கிடுவார் போல இருக்கு. அதனால நலம் கொண்ட நாரணர். கொள்ளை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார், அதாவது சூர்பனகையை நோஸ்கட் பண்ணினவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இப்படி பண்ணலாமா? அவளை ஏன் மூக்க இருக்கணும்? அவள் ராமரிடத்துல ஈடுபட்டு தானே வரா. ராமர்கிட்ட யுத்தம் பண்ணணும்னு ஒண்ணும் வந்து நிக்கலையே, ஈடுபாட்டுனாலதானே வரா. தாடக மாதிரி வரலையே. தாடக மேல கல்ல தூக்கி போடுறதுக்கு ஓடி வரா, அந்த மாதிரி வரலையே. ஆசைப்படுறா. வனவாச திருக்கோலத்தை பார்த்து சாத்துப்படி நன்னா இருக்கேன்னு கிட்ட வரா. நம்மளே ஒரு கோயில்ல இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி ரத்தனாங்கி சாத்துப்படி அழகா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாள் கிட்ட போற மாதிரி அவ வனவாச திருக்கோள சாத்துப்படியை பார்க்க கிடைச்சது. வேட்டுவ திருக்கோளம்பா, வேட்டுவ திருக்கோள சாத்துப்படி நன்னா இருக்கே அப்படின்னு கிட்ட வந்திருக்கா. பெண் அப்படின்னாலே ஒரு சுவாதீனம் உண்டு பெருமாள்கிட்ட. சம்பிரதாயம் தான் நம்மள பொம்னாட்டில தள்ளி நில்லுங்கிறான். பகவத் சன்னதியில என்னைக்குமே பெண்களுக்கு தான் முன்னுரிமை. வடக்கெல்லாம் போனா ஃபர்ஸ்ட் 2-3 கியூல லேடிஸ் தான் நிக்கணும், புருஷன்லாம் தனிதான். நம்ம என்னதான் குடும்பத்தோட போயிருந்தாலும் வடக்க இருக்கிற பெருமாள்கிட்ட மட்டும்தான் நம்ம ஜீவனா நிக்கிறோம்னு நினைச்சுப்பேன் நானு. இங்க இன்னமும் நம்ம வந்து இதோட தான் இருக்கோம், குடும்பத்தோட போறோம். இந்த சரீர அபிமானம் குடும்ப அபிமானத்தோட தான் போயிட்டு இருக்கோம் இங்கெல்லாம், தெற்கெல்லாம். வடக்க போயாச்சுன்னா எல்லாரும் கோபிகைகள் மாதிரி தனித்தனி உதிரி உதிரி ஜீவன் தான். அதனால நீ உன் ஃபேமிலியோட வந்திருந்தாலும் லேடிஸ் எல்லாம் தனியா வாங்கோ, ஜென்ட்ஸ் எல்லாம் பின்னாடி போங்க அப்படின்னு அந்த ஊர் கண்ணன்லாம் அப்படிதான் பண்றான். முதல்ல 3 கியூ வந்து லேடிஸ் தான், அப்புறம் 3 கியூ ஜென்ட்ஸ் தான். நம்மளா ஒரு இடத்துல வெளியில வந்து ஃபேமிலி எல்லாம் இங்க மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா கையில செல்லும் கிடையாது. உண்மையா கை முதல் ஒன்றும் இல்லைன்னு போற இடம் அதுதான். கையில ஒண்ணுமே இல்லை.
அப்படின்னு போய் நிக்கிற இடம் அதுதான், வடக்கதான். கண்ணன் தான் அப்படி பண்றான். அதனால பெண் அப்படின்னாலே நமக்கு பகவான்கிட்ட உரிமையோட போய் நிக்கலாம். அது ஒரு அரக்கிக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நான் பெண்ணாச்சே, நான் ஏன் போகக்கூடாதுன்னு தானே போய் நின்னா. நியாயமா அவ செஞ்சது கரெக்ட். ஆனா இவர் என்ன பண்ணினார்? மூக்க அறுத்து விட்டுட்டார். இது ஒரு பெருமையா அப்படின்னு நையாண்டி பண்றா ஆண்டாள். ஒரு பொம்மநாட்டி அரக்கி குலத்துல பிறந்திருந்தா கூட நீங்க சுவாமின்னு தெரிஞ்சுண்டு உங்க அழகுல மயங்கி உங்ககிட்ட வந்தா அவளை நோஸ்கட் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆம்பளத்தனம். தோ இதெல்லாம் ஒரு வீரம். இப்படிதான் சொல்ற ஆண்டாள். இதெல்லாம் ஒரு வீரமா? இது போய் பெரிய ஒரு காரியம் பண்ணிட்டா மாதிரி ஒரு பொம்மநாட்டிய மூக்கறுத்த காரியத்துக்கு நெஞ்ச நிமித்தி நிக்கிறீங்களே பெரிய வீர நாட்டம் அப்படின்னு கேலி பண்றா ஆண்டாள். அப்போ இந்த அர்ச்சனை என்ன உட்கருத்து என்னன்னா, முதல்லயே சொன்ன மாதிரி சீதைய வணங்கி ராமர் இடத்துல போகணும். சீதைய தாஜா பண்ணிக்கணும். நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் இவ தாஜா பண்றாள்ல, உனக்கு என்னம்மா இந்த அவதாரத்துக்கு நீதான் மகாலட்சுமிங்கிறாள்ல, சாட்சாத்து மகாலட்சுமியே நிக்கிறா. சீதைய வந்து தாஜா பண்ணிண்டாவது போயிருக்கணும் ராமர்கிட்ட. நமக்கு லட்சியம் முக்கியம் எப்பவுமே. அது ஆண்டாள்கிட்ட தான் பார்க்கலாம். யார என்ன ஸ்துதி பண்ணணுமோ பண்ணிட்டு நம்ம அடைய வேண்டிய லட்சியம் நமக்கு முக்கியம். காரியம் பெருசா வீரியம் பெருசாம்பா. அது மாதிரி இந்த சூர்பனக ஒரு பைத்தியம். இது வந்து வீரியம் பெருசுன்னு சீதைய கொல்ல போயிடுது. சீதைய மென்னிய பிடிச்சுட்டு கொன்னுட்டு ராமர்கிட்ட போகணும்னு நினைச்சிட்டான். அதுக்குதான் ராமர் கண்டிக்கிறாரே ஒழிய தன்னிடத்துல வந்ததுக்கு அவர் கண்டிக்கல. பெண்ணுனாலே பகவான்னாலே வரத்தானே செய்வா. அதுதான் இயல்பு. நேச்சுரலா நமக்கு அந்த பகவத் தத்துவம் நம்ம எதிர நின்னுதுன்னா சுவாபாவிகமா அதை நோக்கி ஓடத்தான் செய்வோம். நம்ம ஆத்மாவுடைய இயல்பு அதுதான். அப்படித்தான் அவளும் வந்திருக்கா. அவ வந்தது கரெக்ட். அவ பண்ணின தப்பு தாயார கொன்னுட்டு பெருமாள்கிட்ட போகணும்னு நினைச்சது. அந்த தப்புக்கு தான் அவளுக்கு அத்துமீறி நடந்துட்டான்னு மூக்கு அறுத்து விடுறார் ராமர். அது உட்கருத்து. ஆனா ஆண்டாளுக்கு நையாண்டி பண்ண இங்க ஒரு கண்டென்ட் கிடைச்சிருது. நன்னா இவரை வச்சு இன்னைக்கு கேலி பண்றதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருதுன்னு பண்றான். அடுத்த அர்ச்சனை தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர். கடுமையான முகங்களை உடைய ஆதிசேஷன் மேல் படுத்திருக்கும் ரெங்கநாதன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். மத்த இடங்கள்ல போய் அர்ச்சனை பண்ணினதாவது பரவாயில்ல, இதுவோ வாழ்க்கப்பட போற இடம், திருக்கல்யாணம் பண்ணிக்க போறது ரெங்கநாதனை தான். இவரை போய் அர்ச்சனை பண்ணலாமான்னா இவரைத்தான் அர்ச்சனை பண்ணணும். மத்த இடங்கள்லயாவது பெருமாள் மட்டும் அர்ச்சனை பண்ணா போறோம். இங்க இதுவோ புக்காகும். இங்க பந்துக்களையும் சேர்த்து அர்ச்சனை பண்ணணும். அதனால முதல் பந்துவா இருக்கிற ஆதிசேஷனை தான் முதல் அர்ச்சனை. ஏன்னா இங்க இந்த அர்ச்சனையே ஆதிசேஷனுக்கு தான். தீமுகத்து நாகனை, அதுக்கு மேல படுத்துட்டு இருக்கிற ரெங்கநாதர் நித்திய சூரிய ஆதிசேஷன். அவர் இப்படியா சொல்றது தீமுகத்து நாகனைன்னு? அரவரச பெருஞ்சோதின்னு புகழ வேண்டாம் அவரை. ஆனா என்ன சொல்றா? தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர். அப்படியே அப்படியே கடுகடுகடுன்னு பயங்கரமான முகத்தோட இருக்கிற ஆதிசேஷன் அவர் மடியில படுத்துட்டு இருக்கிற ரெங்கநாதர். ஏன்னா இவளுக்கு என்ன தோன்றது, நான் இப்ப பிரணய கோபத்தோட இருக்கும் போது இந்த ஆதிசேஷன் என்ன பண்ணணும்? என் பக்கத்துல வந்து நின்னுக்கணும். நியாயமா நின்னுட்டு ரெங்கநாதரை எதிர்க்கணும். ஆனா அவர் என்ன பண்றார்? தம் மடியில போட்டுன்னு தாச்சுட்டார். ஆதிசேஷன் ரெங்கநாதரை தம் மடியில போட்டுன்னு தானும் தாச்சுட்டு அவரையும் தாச்சுக்கு பண்ணிட்டார். அதனால இவர் எனக்கு வேண்டாம். இவரோட இவர் தீமுகத்து நாகனை. இவர் வந்து எப்ப அந்த ரெங்கநாதரோட நான் கோபத்துல இருக்கும்போது அவரோட போய் பழம் விட்டுக்கிறாரோ அப்ப இவரோட நான் விடுறேன் அப்படின்னு பண்ணிட்டாலாம். விஷ்ணு ஆலயங்கள்ல எல்லாம் பிரம்மோற்சவ சந்தர்ப்பங்கள்ல ஒரு மட்டையடின்னு ஒரு நாள் நடக்கும். மட்டையடி உற்சவம் ஒண்ணு பொதுவா அநேகமா எல்லா பெருமாள் கோயில்கள்லயுமே பிரம்மோற்சவத்துல ஒரு நாள் அது நடக்கிறது. குதிரை வாகனத்துக்கு மறுநாள் அநேகமா அப்படி நடக்கிறது. அதுல பார்த்தா என்ன ஆகும்னா, உபய நாச்சியார் கதவுக்கு அந்த பக்கம் இருப்பா. உபய நாச்சியார் பெருமாள்கிட்ட பிரணய கோபம் காட்டுவா. ஏன்னா நாள் பரகால நாயகிட்ட போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டார். மோதிரம் கிதிரம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டார். குதிரவான்ல அங்க வந்து அந்த கூத்தெல்லாம் நடந்துருது. இன்னைக்கு அந்த அடையாளங்களோட வந்து நிக்கிறார். பரகால நாயகி தழுவி முடிசி பரிமாறின திருமேனி அத்தோட வந்து நிக்கிறார். இந்த தாயார்களுக்கு ஏதோ ஒரு பொம்நாட்டிட்ட போயிட்டு வந்துட்டாருன்னு தெரியறது. அந்த வாசனை அடிக்கிறது. அதனால உள்ளே உடல கதவுக்கு அந்தண்டா நின்னுட்டு இவரை எதிர்க்கிறான். அந்த பூப்பந்தெல்லாம் போட்டு இவரை விரட்டுறான். அப்போ ரசிகர்களா இருக்கிற பக்தாள் என்ன பண்ணுவாளாம்? பெருமாள் பக்கத்துல போய் நின்னுக்க மாட்டான். அந்த பாவத்தோட பழகிறவா கோயிலுக்கு அட்டண்டன்ஸுக்கு வர்றவா எங்க வேணா போய் நின்னுப்பா. எங்க நன்னா தெரியுதோ அங்க போய் நின்னுப்பா. ஆனா அந்த பாவத்தோட பழகிறவா என்ன பண்ணுவான்னா தாயார் பக்கத்துல போய் நின்னுட்டு பெருமாளோட தான் விடுவான். அந்த ரசிக பக்தர்கள்லாம் அப்படித்தான் பண்ணுவா. பாவனையோட பாவியாது பாவியானேன்னு ஆழ்வாரே சொல்றாரு இல்லையா? கோவிலுக்கு போனா பாவம் முக்கியம். விலங்குகள் போற மாதிரி போக கூடாது. அட்டண்டன்ஸ் போடுறது, நான் எவ்வளவு என் இன்ஃபுளுன்ஸை காட்டுறேன் பாருன்ட்டு எல்லாரும் கியூல நிற்கும் போது ஷார்ட்கட்ல போறது, 100 ரூபா டிக்கெட் 200 ரூபா 500 ரூபா டிக்கெட் எடுத்துன்னு போறது, இதெல்லாமா நாம போய் பகவான்கிட்ட காட்ட வேண்டியது? லக்ஷ்மிநாதனுக்கு நம்ம எடுக்கிற 100 200 ரூபா டிக்கெட் ஒரு பெரிய விஷயமா?
பிரம்மாதி தேவர்களே காத்துன்னு இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம இன்ஃபுளுயன்ஸ், எனக்கு ஒரு குப்பனையும் சுப்பனையும் தெரியும்னு நம்ம இப்ப காட்டுற இன்ஃபுளுயன்ஸ் ஒரு பெரிய விஷயமா? அவர்கிட்ட எதை காட்டணும்? நம்ம பக்தியையும் பாவத்தையும் காட்டணும். எங்களுக்காக நீ ஜென்ம ஜென்மமா வந்து நிக்கிற, நான் இப்பதான் உங்ககிட்ட வந்திருக்கேன், அதனால நான் ஒரு 10 நிமிஷம் கியூல நின்னுதான் வரேனே அப்படின்னு நம்ம காமிச்சோம்னா அது பக்திய காட்டுறது. நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது, சில பேர் எல்லாம் கியூல நின்னுட்டு இருப்பா, ரைட் ராயலா உள்ள போயிட வேண்டியது. நாங்கெல்லாம் அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு எங்களுக்கெல்லாம் அப்படின்னு நம்மளை பார்த்து எளப்பமா ஒரு பார்வை பார்த்துட்டே வேற போவா. எனக்கு பரிதாபமா இருக்கும். அங்க போய் பெருமாள் கடாட்சம் உனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறியா நீ? இவ்வளவு பேர் வயிற்றுச்சலையும் கொட்டின்னு உள்ள போறேலே, அங்க பகவான் உன்னை பாத்துருவாரா? பார்க்க இங்க எங்களை ஏமாத்தலாம், அவரை ஏமாத்த முடியுமா அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். அந்த நேரத்துல அவர்கிட்ட காட்ட வேண்டியது எது, அந்த பாவத்தோட நம்ம போனோம் இல்லையா? அதனால அந்த மட்டையடி உற்சவத்துல உபயநாச்சியார் பக்கத்துல நின்னுண்டு சில பக்தாள்லாம் ரசிப்பா. பெருமாள் எதிர நம்மளும் நம்ம இவ தாயாரே கோவிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு என்ன வந்தது அப்படின்னு தாயாரோட கூட நின்னுண்டு அவரோட இவாளும் பிரணய கழகத்துக்கு பண்ணுவா, ரெடியா இருப்பா. அது மாதிரின்னா பண்ணணும் இந்த ஆதிசேஷன். அப்படி பண்ணாம நான் பிரணய ரோஷத்துல இருக்கிறச்சே இவர் போய் அவரோட நண்பராட்டம் கூட சேர்ந்து படுத்துட்டு உருண்டு இருந்தாருன்னா அப்புறம் என்ன இவர், இவர் என்ன எனக்கு என்ன பந்து இவர்? அதனால இவருக்கு அர்ச்சனை இதுதான், தீமுகத்து நாகனை. மத்த இடத்துல பெருமாளுக்கு மட்டும்தான் அர்ச்சனைன்னா இங்க புக்காத்து பந்துகளுக்கும் சேர்த்து அர்ச்சனை. தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் அப்படின்னு ரெங்கநாதன் மேல உள்ள கோபம் எல்லாம் ஆதிசேஷ பரியந்தம் பண்ணிவிட்டா இந்த அர்ச்சனையில. அடுத்தது பொல்லா குரலுரு, பொல்லாத வாமனமூர்த்தி அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லலாமா? கோல குரலுருன்னு தானே சொல்லணும். பொல்லா குரலுருன்னு சொல்றாளேன்னா கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்ப கூடாதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. அது இவர் விஷயத்துல ரொம்ப சத்தியம். ஏன்னா அந்த குட்டையா இருக்கிற வாழைக்கே கபடம் ஜாஸ்தி இருக்கும், காப்பட்டியம், கபடத்தனம் வந்து அதிகமா இருக்கும். அதனால அதுக்கேத்த மாதிரி வாமனமூர்த்தி என்ன பண்றாருன்னா, மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட காட்டினது ஒரு கால், அளந்தது ஒரு பெரிய கால், காட்டினது இத்தினூண்டு கால், அளந்தது பெரிய கால் அப்படின்னு கபடம் பண்ணி ஏமாத்திட்டார். ஏமாத்தி அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சு தேவர்களுக்கு கொடுக்கிறார். இப்படி பண்ணலாமா அப்படின்னா இதுதான் பொல்லா குரலுரு. பொல்லாத்தனம்ங்கிறது வடிவத்திலையும் இருக்கு, புத்திலையும் இருக்கு. வடிவத்திலையும் இக்கணுண்டுக்கு பொல்லாத்தனமா இருக்கு. பொதுவா அந்த குட்டையா இருந்தா அவளுடைய கபடு சூது மொத்தமும் கம்ப்ரஸ் பண்ணி அத்தனுண்டு ரூபத்திலே இருக்கும். அழகும் அழகு அழகு மொத்தமும் கம்ப்ரஸ் ஆகி அத்தனுண்டு ரூபத்துல இருக்கும். அவளுடைய கபடு சூதும் அத்தனுண்டு ரூபத்துல இருக்கும். அதனால இந்த குள்ளமா இருந்துட்டாலே வடிவத்திலையும் ஒரு காப்பட்டியம் உண்டு, புத்திலையும் அவ வந்து ஒரு ஒரு கபடமா இருப்பா அப்படின்னு பொதுவா ஒரு வழக்கு. அது வந்து இவருக்கு ரொம்ப பொருத்தம். உட்கருத்து என்ன இதுக்குன்னா, மகாபலி பரம பக்தன், பிரகலாதனுடைய பேரன். உன் வம்சத்துல வர்ற யாரையுமே நான் வதம் பண்ண மாட்டேன்னு பிரகலாதனுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இவனோ தேவர்களை எல்லாம் நலியறான். ஆனா கொடுத்த வாக்கு முக்கியம், பக்தனுக்கு கொடுத்த வாக்கு. அதனால அதை மீறக்கூடாது. இவனுமே பக்தன் தான், மகாபலியும் பரம பக்தன். இவனை அடிச்சு புடுங்கி சொத்தை வாங்கி தேவாளுக்கு கொடுக்கறதுல பகவானுக்கு இஷ்டம் இல்ல. தான் போய் தானம் வாங்கிண்டாவது, அந்த சொத்தை வாங்கி தான் தானம் வாங்கிண்டாவது தேவர்களை வாழ வைக்கணும். அப்படி பண்ணினா பலி திட்டுவானே, நீ வந்தது ஒரு வேஷம், அளந்தது ஒரு வேஷம், திட்ட மாட்டானா? பக்தன் தானே திட்டுறான், திட்டிட்டு போட்டுமே அப்படின்னு நினைப்பாராம். அவன் திட்டல, திட்டினா கூட பக்தனுடைய திட்டு தனக்கு ரொம்ப போக்கியம்னு நினைப்பாராம் பெருமாள். அதனால திட்டினா திட்டிட்டு போட்டோம், அது அவர் ஆசைப்பட்டாரே ஒழிய அவருக்கு எந்த பக்தனும் திட்டல. மகாபலி 2 திட்டு திட்டிவிட்டு பாதாளத்துக்கு போயிருக்கணும். ஆனா திட்டவே இல்லை பாவம். தலையை கொடுத்து நான் என்ன சத்தியசந்தன் ஆக்குங்கோ, 3வது அடிக்கு இடமே இல்ல, மொத்தமா அளந்துட்டீங்கோ, என் தலையவே 3வது அடியா வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறான்னு இருக்கு. 2 திட்டு திட்டி இருக்கணும். நீ ரொம்ப நியாயமா? என்ன வந்து 3வது அடி எங்க, நீ வந்து அசத்திய சந்தன்னு சொல்றியே, நீ ரொம்ப சத்தியசந்தனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. காட்டின அடி என்ன, அளந்த அடி என்னன்னு. பாவம் பயந்து போயிட்டான் பலி, அழுதுட்டான். அழுது சரணாகதி பண்ணி எப்படியோ என் தலையை ஒரு ஒரு உலகமா வச்சுக்கோன்னு ஏத்துட்டு பண்ணிட்டான். அதை கொடுத்துட்டான். அந்த மாதிரி நியாயமா திட்டிருக்கணும். அவன் திட்டல, எந்த பக்தாலுமே திட்டத்துக்கு துணியறது இல்ல. அதை நன்னா சேர்த்து வச்சு எல்லாருக்குமா திட்டினது நம்ம நாச்சியார் தான். அதனால பொல்லா குரலுரு. அடுத்தது மானமிலா பன்றி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெக்கங்கெட்ட வராகமே அப்படின்னு அர்த்தம். மானமிலா பன்றிக்கு வியாக்கியானமே வெக்கமில்லாத வராகம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த அர்ச்சனைக்கு இதான் அர்த்தம். யாருமே பொதுவா உலகத்துல ஒருத்தர் திட்டினான்னா பயங்கர கோபம் வந்து திட்டினா வர்ற வார்த்தை சிப்ப பண்ணி பயலு அப்படிம்பான். பண்ணிங்கிறது திட்டுறதுக்கு சொல்ற ஒரு வார்த்தை. அந்த ரூபத்தை இவர் எடுத்துட்டாரே. சரி, அப்படி எடுத்துட்டதுதான் எடுத்துட்டார். நல்ல முத்தங்கி ரத்தனாங்கி சாத்திண்டு ஒரு பண்ணியா வரக்கூடாதா? சந்தனம் பூசிண்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசிண்டு மணக்க மணக்க பன்னீர் தெளிச்சுட்டு வரக்கூடாதா?
குங்குமப்பூ கேசரம் எல்லாம் ஏலம் கற்பூரம் லவங்கம் எல்லாம் மணக்க மணக்க வரக்கூடாதோ? அதுவும் இல்ல. மாசுடம்பு, அதுலயும் அழுக்கு நீர் சொட்டுறது. மாசுடம்பில் நீர் வார மானவிழா பன்றி, வெக்கங்கெட்ட பண்ணி. அது மட்டும் இல்லாம மாசு உடம்பு அழுக்குடம்பு, அதுலயும் அழுக்கு நீர் சொட்ட சொட்ட வந்து நிக்கிறாராம். ஏன்னா இதெல்லாம் திட்டா முதல்ல மானமிலா பண்றேன்னு. ஆனா உட்கருத்து என்னன்னா, நாச்சியார் இது எப்பவுமே அப்படிதான். வெளியில கரடு முரடா பலாப்பழம் மாதிரி இருக்கும் வார்த்தைகள்லாம், உள்ள அப்படியே கனிவா இருக்கும், சுளையா இருக்கும். உட்கருத்து என்னன்னா இதுக்கு, அதாவது பொதுவா உலகத்திலேயே ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஜுரமா இருக்கு, தலைவலி, படுத்துட்டு இருக்கான்னா டல்லா இருப்பா. அலங்காரம் எல்லாம் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி பளிச்சுன்னு இருக்க மாட்டான். டல்லா இருக்கும்போது அந்த கணவன் தான் மட்டும் பளிச்சுன்னு பவுடர் எல்லாம் போட்டு சென்ட் எல்லாம் அடிச்சுன்னு இருக்கக்கூடாதாம். அது தப்பு. மனைவி டல்லா இருந்தா இவரும் டல்லா தான் இருக்கணும். யார் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கான்னு தெரியல. அவ இன்னும் நல்லா பளிச்சுன்னு கிளம்பி போறான். ஆனா பெருமாளுக்கு என்ன திருவுள்ளம்னா, என் மனைவி பூமாதேவி பாசி தூர்த்து கிடக்கா, இரண்யாட்சன்ட்ட மாட்டிண்டு பாசி தூர்த்து கிடந்த பார்மகள்னு இருக்கா. அவ அழுக்கேறி கிடக்கும் போது எனக்கு மட்டும் ஒரு சுந்தர திருமேனி தேவையா? நானும் ஒரு அழுக்குடம்பையே எடுத்துன்னு போறேனே, அவளுக்கு எனக்கும் ஜோடி பொருத்தம் வேணும்ல. அதனால அவ அழுக்குடம்பா இருந்தா நானும் அழுக்குடம்போட போய் நிக்கிறேன் அப்படின்னு இவரும் மானமிலா பன்றின்னு அழுக்குடம்போட போய் நின்னாராம். அதுதான் வெக்கங்கிட்ட வராகம் அப்படின்னு சொல்றான். வெக்கமே இல்லை இவருக்கு அப்படின்னு. அடுத்தது பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். இது ஒரு நல்ல ஒரு அழகான அர்ச்சனை. என்னன்னா, பக்தைகளான பெண்கள் அவெல்லாம் படுற பாட்டை புரிந்து கொள்ளாதவன் கண்ணன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். பெண்களுடைய கஷ்டத்தையே புரிஞ்சுக்காதவன் கண்ணன். கோதையும் கண்ணனும் ஒருத்தர் அவ்வளவு காதலிக்கிறா. தலைக்கு ஏறின ஒரு பிரேம இவாளுக்குள்ள. அவ்வளவு உத்கர்ஷமா காதலிச்சா கூட கண்ணன் படுற பாட்டை விட கோதை படுற பாடுதான் ஜாஸ்தியா இருக்கு. எங்கேயுமே கண்ணனுக்கு அதான் வழக்கம். பிருந்தாவனத்துல அப்படி பழகுவான். பழகிட்டு அவளெல்லாம் அழ விட்டுட்டு மதுராக்கு வந்துருவான். இவன் ஜாலியா இருப்பான், அவ அழுதுன்னு இருப்பா. மதுரா ஸ்திரீகளோட அப்படி பழகிட்டு இவாளை அழ விட்டுட்டு துவாரகைக்கு போயிடுவான். இங்க வந்து இவன் பாட்டுக்கு உல்லாசமா இருப்பான், அங்க அவள்லாம் அழுதுன்னு இருப்பான். இப்படியே வழக்கம் இவனுக்கு. அவதாரம் பூரா இதான். இதை இவகிட்டயும் ஆரம்பிச்சுட்டான் இந்த ட்ரெண்ட. அதனால இவ உத்தர அப்படி காதலிச்சா கூட கோதை படுற பாடு ஜாஸ்தியா இருக்கு. சரி, கண்ணன் எப்படி இருக்கான்னு பார்த்தா, திவ்ய தேசத்துல தானே ஈடுபடுறான் ஆண்டாள். கண்ணன் எப்படி இருக்கான்? நியாயமா இவ அழறா, வராம என்ன பண்ணார்? அவ அழுக்கா இருக்கானா நானும் அழுக்கா இருக்கேன்னு பண்ணார் இல்லையா? இவ அழறானா நானும் அழறேன்னு அழணும். திவதேச பெருமாள்லாம் எப்படி இருக்கார்? பாட்டு கேட்டுண்டு, பால் சாப்பிட்டுண்டு, தாம்பூலம் போட்டுண்டு, சந்தனம் பூசிண்டு, பூ தூவிண்டு, ஊஞ்சல் ஆடிண்டு, இன்னும் நன்னா வெண்ணெய் திருடிண்டு, கோபிகைகளோட விளையாடிண்டுன்னு அந்தந்த ஊர் பெண்களோட விளையாடிண்டு, குழல் ஊதிண்டு, நல்ல நல்ல சாத்துப்படிகள்லாம் பண்ணிட்டு, முன்னாடி தமிழ் வேதம் பின்னாடி சம்ஸ்கிருத வேதம் இத்தனையும் கேட்டுண்டு ஜாலியா இருக்கார் பெருமாள். இவன் என்னடான்னா, எனக்கு இப்படி ஒருத்தர் கிடப்பறா 108 பேர் இருக்காளே, 108 இல்லாட்டாலும் ஒண்ணு கிடைக்க கூடாதான்னு இவ அழுதுன்னு இருக்கா. இந்த மாதிரி இவ படுற பாடு ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பொம்மநாட்டிக்கு தான் இன்னொரு பொம்மநாட்டி படுற கஷ்டம் தெரியும். பெண்களுக்கு தான் பெண்களோட கஷ்டம் புரியுமே ஒழிய, இவனும் ஒரு தடி ஆண் பிள்ளை, தடித்தனம் சொல்லுவா, திட்டத்துக்கு சொல்லுவா, தடிய நாட்டம் வரியேம்பா. அது மாதிரி தடித்தனமான ஆண் பிள்ளை. இவனுக்கா என் கஷ்டம் புரிய போறது? புருஷோத்தமன். அந்த பெண் கந்தம் கொஞ்சமும் இல்ல, அவன் இடத்துல பெண் தன்மைங்கிறது இல்ல. அதனாலதான் என்னுடைய கஷ்டம் அவனுக்கு கொஞ்சம் கூட புரியல. ஒரு பொம்மநாட்டிக்கு புரியுமே ஒழிய, இவனோ புருஷோத்தமன், இவனுக்கு என்னுடைய அவஸ்தை புரியவா போறது? இந்த இந்த பொதுவா நான் என்ன நினைச்சுக்கிறது, ஒவ்வொரு உற்சவங்களுமே ஏதோ ஒரு பக்தாளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணதான் நடத்திக்கிறார் வருஷம் பூராவே அப்படின்னு பாக்குறது என்னோட ஒரு கண்ணோட்டம். அது மாதிரி அதுல மார்கழி மாசம் தனுர் மாசமே ஆழ்வார்களுக்கான உற்சவம் தான் அது. 20 நாள் நமக்கு பெரிய திருநாள்னு ஆழ்வார்களுக்கு தான் நடக்கிறது. இப்ப ஸ்ரீரங்கத்துல பார்த்தா எல்லா ஆழ்வார்களும் கோஷ்டியில ஏறிடுறான். அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் அந்த உற்சவமே பெருமாள் பண்றார். எல்லா ஆழ்வார்களும் ஏறிடுறான். ஆழ்வார்கள்ல ஆண்டாலும் உண்டு தானே. அவளும் மகிழ்ச்சியா இருக்கா, சந்நிதியில தனியா தேவியா இருக்கா, அவ ஏழ்றது இல்ல. அப்போ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? அதனால ஒரு நாள் நாச்சியார் திருக்கோலம் போட்டுக்கிறார். அவளாவே தான் ஆகி அவளுடைய இந்த அவஸ்தையை கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கிறாருன்னு நான் பார்ப்பேன் அதை. ஏன்னா அவ இந்த பாடுபட்டா, அவ அதுலயே சொல்லிட்டா, உனக்கு என் கஷ்டம் புரியவே புரியாதுப்பா. ஏன்னா பொம்மநாட்டிக்கு புரியுமே ஒழிய, நான் பட்ட பாடு சீத்தைக்கு வேணா புரியும், கோபிகைகளுக்கு புரியும். ஆனா உனக்கு புரியாது, ஏன்னா நீ புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? நம்ம அந்த பாட்டை வேணா கொஞ்சம் அனுபவிச்சு பார்ப்போம் தான் நாச்சியார் சாத்துப்படின்னு ஒரு நாள் மோகினி அலங்காரம்ங்கிறான். அத மோகினி அலங்காரம்னு சொல்றதை விட நாச்சியார் திருக்கோலம்னு ரசிக்கிறது தான் அது பொருத்தமா படுறது. ஏன்னா அது ஆழ்வார்களுக்கு அனுகிரகம் பண்ற உற்சவம். அப்படிங்கிறச்சே நாச்சியாருக்கு இப்படி ஒரு அனுகிரகம். உனக்கு என்னமா, மத்தவாளுக்கெல்லாம் நான் வந்து சுவாமியா நிக்கிறேன், உன் விஷயத்துல நீயாவே ஆகி நான் உன்னை அனுபவிச்சு பாக்குறேன் அப்படின்னு பெருமாள் நடத்திக்கிறார் அது.
பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். அடுத்தது அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன். பகவானுக்கு இது என்ன ஒரு அர்ச்சனைன்னா அபயம் தராதவன் அப்படின்னு அர்ச்சனை. அஞ்சேல் அப்படின்னா பயப்படாதன்னு அர்த்தம். அபயம் அப்படின்னு அர்த்தம். அபயம் கொடுக்காதவன், அஞ்சேல் என்னான் அபயம் தராதவன் அப்படின்னு இதுக்கு ஒரு அர்ச்சனை. கண்ணபிரானுடைய அவதார காலத்துல கண்ணனுடைய அந்த கண் பட்டுதுன்னா அப்படியே ஆத்மா வரைக்கும் ஊடுருவி தெச்சிடுமா. இப்ப நமக்கு கோயில்கள்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம், அநேகமா கண்மலர் சாத்தி தான் இருக்கு பெருமாளுக்கு. அதனால நேர் கண் நோக்கு நம்ம மேல படுறது இல்ல, அந்த கண்மலர் சாத்திடுறா பெரும்பாலும். இல்லாட்டா அந்த கண்ணுடைய பார்வை வீச்சை நம்மளால தாங்க முடியாது, அப்படியே நம்ம நிலக்குழஞ்சு போயிடுவோம், நம்ம தடுமாறிடுவோம், நம்ம எதையாவது பிடிச்சுக்கணும் தடுமாறி போயிடுவோம். நியாயமா அந்த பார்வை நம்ம மேல பட்டுதுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. அதனாலயே கண்மலர் நம்மெல்லாம் மனுஷாளுக்கு கண்ணாடி மாதிரி பெருமாளுக்கு கண்மலர் சாத்திடுறான்னு நினைச்சுக்கிறது. அது போல இங்க அவதார காலத்துல அந்த பிரச்சனையே இல்லையா. கோபிகைகளுக்கெல்லாம் நேரா அந்த தாமரை கண் நோக்கு கிடைச்சிருக்கே, அவெல்லாம் அதை பார்த்தா அப்படியே ஒரு 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 இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாயிடுவாளாம். அந்த கண் அப்படி பண்ணுமா, தாமரை கண் நோக்கு அப்படி பண்ணிடுமா, அப்படியே என்னமோ ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்கி மயங்கி விழுந்துருவாளாம். அப்போ பெண்கள் ஒரு வரிசையா பொத்து பொத்துன்னு 10 பெண்கள் மயங்கி விழுந்தான்னா கிட்ட போய் விசாரிக்கணுமா வேண்டாமா, என்ன ஆச்சு உனக்கு, தண்ணியை தெளிக்கணும், என்ன ஆச்சு, பிரஷர் ஏதாவது ஏறிடுதா, பயந்து போயிட்டியா என்ன பார்த்து, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கணும். விசாரிக்கவே மாட்டானா, இவன் பாட்டு போயிட்டே இருப்பானா. ஏன்னா இது ஒரு பெருமையா கண்ணனுக்கு, என்ன பார்த்தாலே எல்லாரும் மயங்கி விழறா அப்படின்னு ஒரு பெருமையா போச்சான். அதனால அவன் என்ன நினைக்கிறான், அஞ்சேல் பயப்படாத, என்னை பார்த்து பயப்படாத, ஈஸ்வரன் தான், ஆனா உனக்கு ரொம்ப நெருக்கமானவன், உனக்கு அனுகிரகம் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லி அவளை எழுப்பிட்டு போகணுமா வேண்டாமா. பொத்து பொத்துன்னு 10 பேர் விழுந்தானா இவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பானாம். கஜகதி சிம்மகதி எல்லாம் போட்டு போயிட்டே இருப்பான். யார் மயங்கி உழலியோ அவ பாத்துக்கட்டும், என்னுடைய நடையழக அப்படின்னு போயிட்டே இருப்பானாம். ஏன் அப்படின்னா, அஞ்சேல்னு சொல்லாம அபயம் காட்டாம இப்படி பண்றானே அப்படின்னா கண்ணனுக்கு என்னன்னா, இது லேடிஸ்க்கெல்லாம் பழக்கம் தானே, என்னை பார்த்தாலே இப்படி தடுமாறுறதும் மயங்கி உழறதும் பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் பழகின விஷயம் தானே, அதனால இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு அப்படியே பேசாம வீசி நடந்துன்னு போயிட்டு இருப்பானோ. கோயில் எல்லாம் பெருமாள் அபயக்கரம் காட்டுறாரு இல்லையோ, நல்லவேளை அவர் காட்டுறதுனாலதான் நம்ம எல்லாம் மயங்கி விழலியோ என்னமோ. அவர் அஞ்சேல் அப்படின்னு அபயக்கரம் காட்டுறார், அவதாரத்துல கண்ணன் அப்படி காட்டல. இப்போ வாலி இடத்துல தன்னோட அம்பு, ராமர் அம்பு போடுறார், அம்பு தைச்சிருது நெஞ்சில. உடனே அது அந்த இதை படிக்கிறான், ராமங்கிற நாமம் இருக்கு. உடனே பக்கத்துல விசாரிக்கிறார் இல்லையா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு ராமர். அம்பு பட்டதுக்கே விசாரிக்கிறாரே, இவனோட கண் அம்பு பட்டு விழுந்தவாளை விசாரிக்காம இவன் போறான் அப்படிங்கிறா இங்க வியாக்கியாதாரனுடைய திருவுள்ளம் அது. அதாவது கண் அம்பு பட்டு மயங்கி விழுந்திருக்கா, அதுவும் லேடிஸ், அபலைகளான லேடிஸ், அவளை விசாரிக்காம இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அதான் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன். கொடிய கடிய திருமால் அடுத்த அர்ச்சனை. இரக்கமற்ற சுயநலக்காரன் திருமால் அப்படின்னு ஒரு திட்டு அர்ச்சனை இங்க. என்னன்னா, உலகத்துக்கு பயப்படாம, கிருஷ்ணாவதாரமே உலகத்துக்கு பயப்படுறது கிடையாது, வரம்பு மீறி காரியங்களை பண்றது, அதிமானுஷத்தை டபால் டபால்னு காட்டுறது, அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் டக்குன்னு காட்டிடுறது, திடும்னு அவளுக்கு ஒரு சங்கு சக்கர தரனா காட்டுறது அப்படின்னு இந்த மாதிரி அமானுஷ்யமான சில காரியங்களை கண்ணன் பண்றான் இல்லையா. அப்ப ஆண்டாள் நினைச்சுக்கிறான், இப்ப நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், எங்கிட்ட அந்த அதிமானுஷத்தை காட்டலாம் இல்ல, என் முன்னாடி பெரியாழ்வார் திருமாளிகையில திடீர்னு தோன்றலாம் இல்லையா, அப்படி பண்ண மாட்டேங்கிறானே. கோபிகைகள்லாம் அழுதும் போது அவளுக்கு நடுவுல தாசாம் ஆவிரபூ சௌரிகின்னு திடீர்னு தோன்றினான். உடனே அவள் கண்ணனோட சேர்ந்து ராசநாட்டியம் ஆடினான். அது போல இப்போ நான் அழுதுண்டே இருக்கேன் இல்லையா, நானும் திருப்பாவையில என்ன கோபிகையா தானே அனுகாரம் பண்ணினேன், அப்ப எனக்கும் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணலாம் இல்லையா, அழுதுண்டே இருக்கேன், என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு என் முன்னாடி திடீர்னு தோன்றலாம். இவனுக்குதான் தெய்வத்தன்மையை காட்டுறது லகுவாச்சே, சட்டு சட்டுன்னு காட்டுறான், துரியோதனனுக்கே விஸ்வரூபம் காட்டுறான். இங்க பெரியாழ்வாரோட கிரகம் இங்க எனக்கு காட்டக்கூடாது அத, அதனால காட்ட மாட்டேங்கிறான். அதனால இவன் கொடிய கடிய திருமால். சரி, இங்க ஒரு விசாரம் என்னன்னா, கொடியன் கடியன்னு சொல்லும் போது வெறுமால்னு சொல்லக்கூடாதா, திருமால்னு சொல்லணும். திருமால்னா லட்சுமி நாராயணன், அவன் கொடியன் கடியனா இருக்கான் அப்படிங்கிறச்சே வெறும் நாராயணன் அதான் அப்படி இருக்கான், லட்சுமி நாராயணனா இருந்தா ரொம்ப நல்லவனா இருப்பான்னு சொல்லணும். ஆனா கொடிய கடியன்னு சொல்றச்சே திருமால்னு சொல்றாளேன்னா, ஆழ்வாரும் அததான் அருளாத திருமாலார் அப்படிங்கிறார். அருள் பண்ணும்போது திருமால்னா பரவாயில்ல, அருளாத போது எதுக்கு திருமால்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அனுகிரகம் பண்றதுக்கு எப்படி லட்சுமி காரணமோ, பகவான் அனுகிரகம் பண்ணாததுக்கும் அவளேதான் காரணமா. அதனால அவளுக்கும் சேர்த்து ஒரு திட்டு, அங்க ஆதிசேஷனுக்கு திட்டு, இங்க லட்சுமிக்கு திட்டு. அதனால அனுகிரகம் பண்றதுக்கு அவ காரணம், புருஷகாரங்கிற மாதிரி அனுகிரகம் கிடைக்கலன்னாலும் அவதான் காரணம்.
ஏன்னா நமக்கு இங்க திருநின்ற ஊர்ல ஒரு சரித்திரம் உண்டு. திருநின்ற ஊர் பக்தவத்சல பெருமாள், தாயார் சுதாவல்லி தாயார். திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ண வரார். வரும்போது அன்னைக்கு நல்ல தாயார் அழகான சாத்துப்படி, அப்படியே க்ஷீராப்தி கன்னிகையா மகாலட்சுமியா இருக்கா. நல்ல சொக்கறது அவளை பார்த்தாலே பெருமாளுக்கு அந்த அழகு அப்படியே அருமையா இருக்கு, ஸ்ரீரத்னமா இருக்கா. அவளை பார்த்து பார்த்து பெருமாள் மயங்கின்னு இருந்ததுல எதிர கலியன் வந்து நின்னதை கவனிக்கவே இல்லை. தாயாரையே வெச்சகன் வாங்காம பார்த்துட்டு இருக்கார். மத்த ஆளா இருந்தா பரவாயில்லைன்னு அந்த சேத்திய பாடிட்டு போவா. இவரும் கம்பீர புருஷர் திருமங்கை ஆழ்வார். அதனால நான் ஒருத்தன் வந்திருக்கேன், டெய்லி அவளோட தானே குடும்பம் நடத்துறீங்க, இன்னைக்கு நான் ஒருத்தன் வந்திருக்கேன், இன்னைக்கு உபயதாரர் என்ன வச்சுக்கலாம் இல்லையா? எப்ப நீங்க நான் வந்தும் என்ன கண்டுக்காம உங்க பொண்டாட்டியவே பார்த்துட்டு இருக்கேனோ அவளையே சைட் அடிங்கோ, நான் என்னத்துக்குன்னு இவர் போயிட்டார். இவர் ஆடல்மான்னு ஒரு குதிரை வச்சுட்டு இருக்கார். அப்படியே கிளம்பி இப்படியே ஈசிஆர் ரோட்டை பிடிச்சு திருக்கடல் மலைக்கு போயிட்டார். உடனே பெருமாளுக்கு பிரஜை வந்தது. தாயாரும் நிதானிச்சுண்டா, ஐயோ இப்படி ஒரு ஆழ்வாருடைய மங்களாசாசனம் இல்லாம போயிடுத்தே நமக்கு அப்படின்னு பெருமாளை அனுப்பிச்சு அவர்கிட்ட போய் பாட்டு வாங்கிடுவாங்கன்னு அனுப்பிச்சாலும். எதுக்குன்னா உடனே இவர் போறார், திருக்கடல் மலைக்கே பெருமாள் போறார், போய் காட்சி தரார் கலியனுக்கு. கலியன் உடனே திருக்கடல் மலையில இவர் ஒரு பாட்டு பாடுறார் அப்படின்னு அங்க கதை வருது. இப்போ இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு பகவான் அருளாததுக்கும் அந்த தாயார் தான் காரணம். அருள் புரியறதுக்கும் இவரை அனுப்பிச்சு பாட்டு வாங்கிடுவாங்கன்னு தாயார் அனுப்புறா இல்லையா, அருள்றதுக்கும் அவதான் காரணம். அதனால கொடிய கடிய திருமால் அருளல அப்படின்னா லட்சுமியை தான் திட்டணும். போய் நீ இன்னைக்கு என்ன பார்க்கல, அதான் அவர் பார்க்கல அப்படின்னு அவளை தான் போய் திட்டணும். அதனால இவளும் அதை திட்டுறா, கொடிய கடிய திருமால். அடுத்த அர்ச்சனை கொள்ளை கொள்ளி குறும்பன். இன்னும் ஒரு 2-3 அர்ச்சனை நான் பூர்த்தி பண்ணிடுறேன். கொள்ளை கொள்ளி குறும்பன். யாருமே உலகத்து உள்ளத்துல யாருமே மனுஷ பகவானோட சுபாவம் என்னன்னா அந்தர்யாமியா உள்ளேயே இருக்காரு இல்லையா, உள்ளேயே இருக்காரு. அது எப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப நம்ம வந்து பேசினா மத்தவாளுக்கு கேட்கும், அவனுக்கு நினைச்சாலே கேட்கும். அந்தர்யாமி எம்பெருமானுக்கு நம்ம நினைச்சாலே கேட்கும். உள்ளத்துல வந்து யார் என்ன நினைக்கிறாளோ உள்ள இருந்தே அதை கேட்டுன்னு இருக்கான் இல்லையா. அப்படி இருக்கிறவன் நான் படுற அவஸ்தை புரியாமலா இருப்பான். நான் இந்த பாடு படுறேன், வாயாலையும் புலம்புறேன், உள்ளத்துலயும் தவிக்கிறேன், இதெல்லாம் உள்ளேயே இருக்கிறவனுக்கு புரியாமலா இருக்கும். புரிஞ்சுதானே இருக்கும். அப்ப புரிஞ்சும் என் மேல இறக்கம் காட்டலையே அந்த கண்ணன். அதனால இறக்கம் காட்டலைன்னா பேசாம விட்டுட்டு போலாம். என்கிட்ட இறக்கமும் காட்ட வேண்டாம், என்னை கண்டுக்கவும் வேண்டாம், பேசாம இருக்கலாம். ஆனா என்ன பண்றான், நைஸா வந்து என் வலையில எடுத்துன்னு போயிடுறான். ஒரு நாள் ஸ்நானம் பண்ணிட்டு உடுத்திக்கிறதுக்கு தாவணி வச்சுட்டு போயிருக்கேன், தாவணி எடுத்துன்னு போயிடுறான். இப்படியே பண்றான். என் உடைமைகள்லாம் திருடின்னு போயிட்டே இருக்கான். இவன் என்ன பண்றான்னா என்னுடைய உடைமைகளை திருடின்னு போறான், எனக்கு சேவை தர மாட்டேங்கிறானே. அப்போ என்னை இன்னும் படுத்தணும் தானே இதெல்லாம் பண்றான். என் உடைமை எதுக்கு எடுக்கணும்? அப்போ அதை எடுக்காம இருக்கலாம். நாச்சியார் பிரசாதம்னு அவன் ஆசைப்படுறான், அதெல்லாம் உடுத்து கலைந்ததுன்னு அவன் ஆசைப்படுறான், உடைமையெல்லாம் கொள்ள கொண்டுன்னு போறான். ஆனா எனக்கு தரிசனம் தராம என்ன பாடா படுத்துறான் அப்படின்னுட்டு கொள்ளை கொள்ளி, என்னுடைய வஸ்திரங்களை கொள்ளையடிக்கிறவன். கொள்ளை கொள்ளி குறும்பன்னா துஷ்டன்னு அர்த்தம். இங்க வஸ்திரங்கள் என்னோட வலையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போற துஷ்டன் இவன். ருக்மிணி தாயார் 7 ஸ்லோகம் தான் எழுதினா, அவளையே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். நான் ஆச்சாரியனுக்கு ரெட்டா சம்பாவனைன்னு கீதாச்சாரியனுக்கு 14 திருமொழி எழுதிட்டு இருக்கேன், என்ன இன்னும் கொள்ளையடிக்கல. என் வளையல், என்னோட வஸ்திரம், தாவணி மேலாக்கு இதெல்லாம் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு சரியான திட்டு இது. நன்னா அந்த உனக்கையா அந்த கையை அப்படி தட்டிப்பா திட்டுறவா, அந்த மாதிரி திட்டுறது இதெல்லாம், கையை தட்டின்னு திட்டுறது. அல்லல் விளைத்த பெருமான். அடுத்தது தீங்கு செய்து அதனாலேயே பெருமை பெற்றவன் கண்ணன். என்னன்னா சில பேர் நல்லது செஞ்சு செஞ்சு அதனால பெருமை பெறுவா. நிறைய தானம் கொடுத்து கொடுத்து வள்ளல்னு பேர் வரும், நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சு தர்மாத்மான்னு பேர் எடுப்பா. இவன் என்னன்னா நிறைய வம்பு பண்ணியே புகழ் பெற்றுட்டான் உலகத்துல. தீமை செய்து அதனாலேயே பேர் பெற்றவன். அதனால என்னன்னா திருவயோத்தியில உள்ள ஜனங்கள்லாம் ராமருடைய குணங்கள்ல ரொம்ப ஈடுபடுவானாம். ஏன்னா அவர் தர்மாத்மா சத்தியசந்தன் அப்படி இருந்தார், அந்த கல்யாண குண பரிபூர்ணனா இருந்தார். திருவாய்ப்பாடியில உள்ள ஜனங்கள்லாம் கண்ணனுடைய இந்த வம்புத்தனம், குறும்பு, இதுலதான் குறும்புங்கிறது இங்க துஷ்டத்தனம், துஷ்டத்தனத்துல ரொம்ப ஈடுபடுவானாம். அந்த அளவுக்கு பெரிய அல்லல் பண்ணிட்டே இருப்பானோ, எல்லாரையும் டீஸ் பண்ணி அழ விட்டுட்டே இருப்பானோ. சில சமயம் கடுப்பா கூட வரும் அந்த மாதிரி. ஆனா அப்படி இருக்குமே ஒழிய ஒரு நாள் அவன் வம்பு பண்ணலைன்னா இவாளுக்கு எல்லாம் கஷ்டமா போயிடுமா. 2-3 கோபிகை போய் கண்ணன் திருமாளிகையை தாண்டி போவா. கண்ணன் வாச திண்ணையில உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ என்னடி நம்ம எல்லாம் கிராஸ் பண்ணி போறோம், இவன் நம்மள எதுவுமே சீண்டல, ஒரு கல்லையாவது விட்டடிப்பான் நம்ம மேல, ஒண்ணுமே பண்ணல. இப்படி நம்மள பார்த்து பின்னல பிடிச்சு இழுப்பான், ஒரு லைட்டா விசில் அடிக்கிற மாதிரி குழலை ஊதுவான், ஒண்ணுமே பண்ணலையேன்னு ஒருத்தி கேட்கிறா. உடனே இன்னொத்தி சொல்றா பாரு, எதிர் திண்ணையில நந்தகோபர் உட்கார்ந்து இருக்க, நந்தகோபன் குமரன். நந்தகோபர் இருந்தா எந்த சேட்டையும் பண்ண மாட்டான்,
அதனால நல்ல வேலை அவன் கூட ராமரா போயிட்டானோன்னு நான் பயந்தே போயிட்டேன். சேச்சா, இவனாவது ராமரா போறதாவது, யமுனக்கரை பக்கம் போலாம், பின்னாடியே வருவான் பாரு, வந்து என்ன பண்றான்னு பாரு, இப்படி பேசிட்டே போவாளாம் இவெல்லாம். அதனால இதுதான் அல்லல் விளைத்த பெருமான் அப்படின்னு கண்ணனுக்கு பேரு. ஏலா பொய்கள் உரைப்பான். அடுத்த அர்ச்சனை. பொருந்தாத பொய்ய நிறைய சொல்லுவான். ஏதோ 1, 2 லைஃப்ல இல்ல, பொருந்தாத பொய் அதுவும் நிறைய சொல்லுவானாம். என்னன்னா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு ஒரு வார்த்தை உண்டு. பொய்ன்னு தெரியறாப்புல சொல்லணும். பொய் சொன்னா நிஜமா பொய் சொல்லிட்டா பொய்னே தெரியக்கூடாது. நிஜம், இது உண்மை போல இருக்கு அப்படின்னு நம்புறாப்புல சொல்லணும். ஆனா இவன் பொய்ன்னு நன்னா தெரியறாப்புல சொல்லுவான். என்னன்னா, ஒரு கோபிகை பெண், அவன் என்ன பண்றா, உரியில நல்ல வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கான். வெண்ணெய் அப்பெல்லாம் தரையில வச்சா எறும்பு பூச்சி எல்லாம் முக்கியம்னு உரி கட்டி வைப்பான். குழந்தை எல்லாம் எடுத்து ஒரே செதறடிச்சிரும்னு உரியில தான் வைக்கிறது வழக்கம் அப்பெல்லாம் வெண்ணெய. அது மாதிரி உரியில பானையில வச்சிருக்கா ஒரு கோபிகை. கண்ணன் நைஸா வந்தான். அதை எடுக்கும் போது இந்த கோபிகை கிட்ட கையும் களவுமா மாட்டின்ட்டான். குச்சியை வச்சுட்டு அவன் மிரட்டுறா, என்னடா பயல, எங்கடா வந்த, என்ன பண்ற அப்படின்னு மிரட்டுறான். உடனே அதுக்கு கண்ணன் சொல்றான், அது அப்படியே வழியறான் அவள்கிட்ட, அது ஒண்ணும் இல்ல மாமி, நான் வந்து இந்த எங்க ஆத்துல ஒரு கண்ணுக்குட்டி, அது ரொம்ப இளம் கண்ணுக்குட்டியா, அது வந்து காணாம போயிடுத்து எங்கேயோ, அது பாட்டுக்கு தறி கெட்டு பட்டி மேய்ந்து அது கிளம்பி போயிடுத்து எங்கேயோ. அது இந்த இந்த பானையில மேல ஏதோ வெள்ளை வெளியேர்னு தெரிஞ்சது. அந்த கண்ணுக்குட்டி கோகுட்டி நல்ல வெளுப்பா இருக்குமா, அதுதான் இந்த பானையில ஏறி ஒளிஞ்சுட்டு என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடுறதுன்னு நினைச்சுட்டேன். அததான் தேடி அதுதான் அதை மீட்டன் போலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறான். எங்கேயாவது நம்புறாப்புல இருக்கா? பானையில ஏதோ கரப்பாம்பூச்சி பள்ளி இருக்குன்னா கூட கொஞ்சம் நம்பலாம். கண்ணுக்குட்டி சைஸ் என்ன, அந்த உரி இத்தனோண்டுக்கு, கூன்பாலை இத்தனோண்டுக்கு இருக்கும். நமக்கெல்லாம் வந்து கோயில்ல பானகம் கொடுப்பா, அதுல இத்தனோண்டுக்கு இருக்கிற கூன்ல கண்ணுக்குட்டி ஏறி ஒளிஞ்சுக்குமோ? அது மாதிரி ஏலா பொய்கள் உரைப்பான். பொய் சொன்னா கூட நம்புற மாதிரி சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஏலா பொய்கள் உரைப்பானாம். அதனால இவன் ஒரு தெய்வமாச்சே, அவதாரமாச்சே, இப்படி பொய் புழுகலாமா அப்படின்னா, பொய் சொல்லி தன்னை தாழ விட்டுண்டாவது பக்தால காப்பாத்தணும், பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும். அதுதான். இப்படி ஒரு ஈஸ்வரனோட ஒரு கோபிகை இடைச்சிக்கு இப்படி பேச கிடைக்குமா? இவன் சொன்ன பொய்னால கொஞ்ச நாள் அவனோட வாயாட கிடைக்கிறது இல்லையா? அதனால ராமாவதாரத்துல சத்தியசந்தன்னு நிறைய பேர் எடுத்தாச்சு. ராமருக்கு 2 வார்த்தை கிடையாது, ராமோ தீர்ணாபி பாஷத்தை, எல்லாம் பேர் எடுத்தாச்சு. அதனால இந்த கிருஷ்ணாவதாரத்துல எல்லாமே 2 தான். வாயும் வார்த்தையும் 2 தான், ரெட்ட நாக்கு தான் அப்படின்னு வச்சுட்டான் கண்ணன். இத பார்த்துட்டு பூர்வர்கள்லாம் என்ன வியாக்கியானம் பண்றான்னா பெரியவாச்சான் பிள்ளை, ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும் ஆஷுதருக்கு தஞ்சம். ராமாவதாரத்துல பகவானோட சத்தியமே நம்மளை காப்பாத்தும், கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் சொல்ற புழுகுகளே நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்றான். அடுத்தது தர்மமரியா குறும்பன். இரக்கம்ங்கிறதே தெரியாதவன் கண்ணன். இங்க தர்மம்ங்கிறது இரக்கம் அப்படின்னு அர்த்தம். இரக்கமே கிடையாது இந்த கண்ணனுக்கு. இரக்கத்துல ஆனா அவனா கூட இவனுக்கு தெரியாது. ஏன்னா ராமாவதாரத்துல இரக்கமே உருவான மூர்த்தியா இருந்தார் ராமர். ராமர்னாலே கருணா காகுத்தன் தான். பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் அந்த முதல் சமாகமம், திருக்கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு பாஷையில, முதல் சமாகமம் அங்க ஏழு இருக்கா, 2 பேரும் சயன கிரகத்துல 7 இருக்கா. அப்ப பிராட்டி பெருமாள்கிட்ட கேக்குறாளாம், கோதர்ம சர்வ தர்மானாம் பவதகா பரமோமதகா. தர்மங்களுக்குள்ள நீங்க எப்பேற்பட்ட தர்மம் தெரிஞ்சவர், தர்மங்களுக்குள்ள மேலான தர்மம்னு நீங்க எதை நினைக்கிறீங்கோ அப்படின்னு கேக்குறான். அப்ப பெருமாள் சொல்றார், ஆன்று சம்சியம் பரோ தர்மஹா. இருக்கிற தர்மத்துக்கெல்லாம் மேலானது இரக்கம்ங்கிற தர்மம் தான். எல்லாத்தையும் விட ஹைட்டு கருணை தான். அததான் அசோகவனத்துல அந்த திட்டின்ட்டு இருந்த அந்த ராட்சசிகள்கிட்ட தாயார் காட்டுறாங்க. தர்மத்துக்கெல்லாம் மேலானது இரக்கப்படுதல் தான், கருணை தான் தர்மம். அதை காட்டுறான். கிருஷ்ணாவதாரத்துல அப்படியே நேர் மாறு. என்னன்னா ராமாவதாரம் பூரா கருணையை பொழிஞ்சாச்சு எல்லார்ட்டையும். கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரையும் நன்னா வம்பிழுத்துட்டு அலையணும், கருணையே காட்டக்கூடாது. அப்படியேதான் இருந்தோம். இங்க அழ விடுவான், அங்க அழ விட்டு அங்க ஓடிடுவான், இங்க அழ விட்டு அங்க ஓடுவான், இதே பண்ணிட்டு இருந்தான் ஒவ்வொரு ஊர்லயும் இதையே. அதனால இவன் தர்மமரியா குறும்பன், இரக்கம் இல்லாத துஷ்டன் அப்படின்னு அர்த்தம். பொருத்தமிலி, பொருத்தமே இல்லாதவன் கண்ணன். எப்படி இருக்கான் அந்த கண்ணன், எப்படி இருக்கான்னு பார்த்தா வெளித்தோற்றத்துல நல்லா அழகா இருக்கான், அழகு சொற்றது, நல்ல அழகனா இருக்கான் வெளித்தோற்றத்துல. ஆனா ஹிருதயத்துல அன்பே இல்லை. இவன் எப்படி இருக்கான், தாமரை என்ன கண்ணும் ஏந்தெழிலாகமும் தோளும் வாயும் அழகியதாம் அப்படின்னு நினைச்சுட்டு கிட்டக்க போனா உள்ள அன்பே இல்ல. அழகா இருக்கானேன்னு கிட்ட போனா உள்ள அன்பே இல்ல. நான் எப்படி இருக்கேன்னா, ஆண்டாள் சொல்றா, தான் எப்படி இருக்கேன்னா வெளியிலயும் அழகா இருக்கேன், உள்ளயும் அன்போட இருக்கேன்.
அப்போ இவனும் அப்படி இருந்தாதானே எனக்கு பொருத்தம். இவன் வெளியில தான் அழகா இருக்கான், உள்ள அன்பாவே இல்ல. அதனால இவன் எனக்கு பொருத்தமாவே இல்ல. போனா போறதுன்னு நான் இவனை திருக்கல்யாணம் பண்ணிட்டேன். இவன் எனக்கு சரியான ஜோடியே இல்ல அப்படிங்கிறாளாம் ஆண்டாள். ஜோடி பொருத்தம் பார்த்தா இவனுக்கும் எனக்கும் மேட்சே ஆல. ராமாயண விஷயமா ஒரு ஒரு இது உண்டு, கர்ண பரம்பரை கதை, ஒரு பாட்டி கதைம்பா இல்லையா, நாட்டுப்புற கதை, அது ஒண்ணு உண்டு. ஜனகர் சீதையோட பெருமைக்கு தகுந்த வரனா அமையணுமே அமையணுமே அமையணுமேன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தாராம். மிதிலையில நிறைய சாஸ்திரஜர்கள்லாம் உண்டு, ஜோசியம் அறிந்தவர்கள்லாம், நன்னா அறிந்தவர்கள்லாம் உண்டு. ஜோசியமும் ஒரு சாஸ்திரம் தானே, 6 அங்கங்கள்ல அதுவும் உண்டு. அது தெரிஞ்சவாள்லாம் உண்டு, நிறைய பேர் இருந்தா. நிறைய சீதைக்கு ஜாதகம் வந்துட்டே இருந்துதான். அந்த ஜோசியக்காராளுக்கு இதான் வேலை. இன்னைக்கு எத்தனை ஜாதகம் வந்ததோ சீதை ஜாதகத்தோட பாப்பா. ஒண்ணு கூட பொருந்தாது. சேச்சா இதெல்லாம் லாயக்கே இல்லைன்னு எடுத்து வச்சிருவா. அதுல ராமர் ஜாதகமும் வந்துதான். அதையும் பார்த்தாலாம் ஜோசியக்காரா. பார்த்தா சுமாரா தான் பொருந்தித்தான். அதுவும் அதுவும் ரொம்ப நல்ல மேட்சிங்கா இல்லையா, சுமாரா பொருந்தித்தான். ஆனா அவெல்லாம் என்ன முடிவு கட்டினாலாம், இருக்கிறதுக்குள்ள இது பரவாயில்ல, மத்த ஜாதகம் எல்லாம் சுத்தமா பொருந்தல, இது சுமாராவது பொருந்துருது, இருக்கிறதுக்குள்ள இது பரவாயில்ல, அதனால இந்த ஜாதகக்காரர் வந்தா வேணா கொஞ்சம் நீங்க உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணுவோ அப்படின்னு முன்னையே சொல்லி வச்சிருந்தா அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கதை இது மாதிரி உண்டு. எதுக்குன்னா எந்த அவதாரத்திலையுமே தாயாருக்கு சரியான மேட்சிங் பெருமாள் கிடையவே கிடையாது. தாயாருடைய அழகு, தாயாருடைய கருணை, தாயாருடைய கல்யாண குணங்கள் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்தா பெருமாளுக்கு அது சமமே இல்லை. அவர் அந்த அளவுக்கு போராதுன்னு தான் சொல்லணும். தாயார் அளவு கருணை இல்லை, தாயார் அளவு கல்யாண குணம் இல்லை, தாயார் அளவுக்கு அழகு இல்லை, இப்படிதான் சொல்லணுங்கிற மாதிரிதான் எல்லா கதையும் இருக்கு. ஏன்னா பெருமாளுடைய தர்மம் என்ன, சரணம் அடைஞ்சா காப்பாத்துறேன். பெரிய மகாபிரபு சரணம் அடைஞ்சா யாருதான் காப்பாத்த மாட்டா, சரணம் அடைஞ்சா காப்பாத்துவாராம். தாயார் என்ன பண்ணுவா, தடுக்கி விழுந்துட்டாலே காப்பாத்துவா. தாயார்கிட்ட நமக்கு ஒரு பிடிமானம் இருந்துருக்குன்னா லைஃப்ல கூட தடுக்கி விழுந்தாலே தூக்கி விட்டுருவா நம்மள. பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா, நீ சரணாகதி பண்ணியா, முறைப்படி ஆச்சாரியன்ட்ட பண்ணின்னு வந்தியா, பண்ணினாலும் மனசுல திட விசுவாசம் உனக்கு இருக்கா, இவ்வளவு பரீட்சை இருக்கும் அவர்கிட்ட. தாயாரோ தடுக்கி விழுந்தாலே காப்பாத்துவா. அப்ப தாயார் தர்மம் இன்னும் எவ்வளவு உயரத்துல இருக்கு பெருமாளோட. அப்படி பார்த்தா எந்த அவதாரத்திலையுமே தாயாருக்கு பெருமாள் பொருத்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். பொருத்தமே இல்ல, சரியான பொருத்தம் இல்ல. போனா போறதுன்னு அவ இவரை மணவாளனா ஏத்துன்ட்டா. அதான் ஆண்டாள் இவாள்லாம் சொல்லல, மனசுக்குள்ள வச்சுட்டா. ஆண்டாள் சொல்லவே சொல்லிட்டா, பொருத்தம் இலி, நீ எனக்கு பொருத்தம் இலி. ஏன்னா நீ சமோகம் சர்வபூதேஷம் எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிட்டு இருக்க, ஆனா எனக்கு நீ பொருத்தமா இல்ல, பொருத்தம் இல்லையாதான் இருக்க. எனக்கு நீ சரியான மேட்சிங்கே இல்ல. நான் பார்த்து உனக்கு பத்னியா ஆகி உனக்கு சேவை செய்யறதுன்னு நான் பார்த்து உனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். அடுத்தது புறம் போல் உள்ளும் கரியான், கடைசி அர்ச்சனை இதுதான் கடைசி அர்ச்சனை. புறம் போல் உள்ளும் கரியான், கண்ணனை பொருத்தமிலி அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா போன அர்ச்சனையில. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இவனை மாதிரி பொருத்தம் யாருக்குமே கிடையாது. என்னன்னா ராமர் எப்படி இருப்பாரா, திருமேனி கருப்பா இருந்தாலும் திருவுள்ளம் வெள்ளையா இருக்கும் அவருக்கு. ஏன்னா இரக்கம் மேலிடும், ஹிருதயத்துல இரக்கம் பொங்கிட்டு வந்துடும். நம்மளை பார்த்தாலே அப்படியே அந்த குழாயை திறந்தா தண்ணி வர்ற மாதிரி ராமபிரானுக்கு நம்மளை பார்த்தாலே இரக்கம் வரும். அது அவருக்கு சுபாவம், அவருக்கு அவருடைய ஸ்வரூபம் அது. அதனால திருவுள்ளத்துல வெள்ளையா இருக்கார். திருமேனி கருப்பு தான் ராமரும், ஷியாம வர்ணம் தான், கருப்பா இருந்தாலும் ஹிருதயத்துல வெள்ளை அறை, அவருக்கு திருவுள்ளம் வெள்ளை அறை. அதனாலதான் திருவள்ளறையில இருக்கார் ராமர். அதுவும் ராமாயண சம்பந்த உடைய கஷேத்திரம் தான், அதனால ராமர் அப்படி இருக்கார். ஆனா இந்த கண்ணன் எப்படி இருக்கான், உடம்பும் கருப்பு மனசும் கருப்பு. இப்படி ஒரு பொருத்தம் திரிபுவனத்துல யார்கிட்ட தேடினாலும் இருக்காது. உடம்பும் கருப்பு மனசும் கருப்பா இருக்கான். ஏன்னா ஒரு பெண் கிட்ட உன்னை பிரியவே மாட்டேன், நன்னா க்ளோஸா ஒரு பெண்ணு கிட்ட பழகிட்டு உன்னை பிரியவே மாட்டேன், பிரிஞ்சா என்னால தரிக்கவே முடியாதும்பா. சொல்லும் போதே மனசுக்குள்ள இவளை என்னைக்கு பிரியணும்னு டேட்டு குறிச்சிருவான், தேதியை குறிச்சு வச்சுருவானோ. அந்த மாதிரி கருப்பு. மனசுல உள்ளத சொல்லணும் இல்லையா, வெளியில மனசுல உள்ளத சொல்ல மாட்டான். அழுத்தம், நெஞ்சழுத்தம் ஜாஸ்தி கண்ணனுக்கு. அதனால நெஞ்சழுத்தக்காரன் மனசுல உள்ளத சொல்லாம வெளியில அப்படியே திருமேனி தான் கருப்புன்னு பார்த்தா உள்ளத்துலயும் ஒரு கபடத்தோடய பழகுவான். அதனால வெளியிலயும் கருப்பா இருக்கான், உள்ளயும் கருப்பா இருக்கான். சில பேர் எப்படின்னா உடம்பு நல்ல வெளுப்பா இருப்பா, வெள்ளை வெளையர்னு இருப்பா, மனசு ஒரே அழுக்கா இருக்கும், குப்பையா இருக்கும் மனசு. உடம்ப மட்டும் வெள்ளை வெளையர்னு காமிச்சுண்டு பெரிய பெருமையா நினைச்சுப்பா. சில பேர் எப்படின்னா உடம்பு கருப்பா இருந்தாலும் மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும், கிளீனா இருப்பா, ஹார்ட் பியூரா இருக்கும். இவன் எப்படின்னா உடம்பும் கருப்பா இருக்கான், மனசும் கருப்பா இருக்கான். அதுதான் புறம் போல் உள்ளும் கரியான். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பொருத்தம் கிடையாது, அது இந்த கண்ணனுக்கு தான் உண்டு அப்படின்னு ஏதோ ஸ்துதி பண்ற மாதிரி திட்டினுடைய எல்லைய தொட்டுட்டாலாம் ஆண்டாள் அப்படிங்கிறார் இங்க வியாக்கியாதா. இருக்கிற திட்டுக்கெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் திட்டுன்னா அது இதைத்தான் எடுத்துக்கணுமா, புறம் போல் உள்ளும் கரியான்.
கண்ணனுக்கு அப்படியே சுறுசுறுன்னு ரோஷம் வருது. இதெல்லாம் கேட்க கேட்க ரோஷமா வருது. இவளை ஏதாவது பண்ணி தோக்கடிக்கணும்னு தோன்றது கண்ணனுக்கு. இதெல்லாம் கேட்டா ஏதாவது இவளை வம்பிழுத்து ஒண்ணும் இல்ல ஒரு மேலாக்கையாவது உருவி இவ வாய மூடணும் அப்படின்னு தோன்றதான் கண்ணனுக்கு. அந்த மாதிரி ஒரு திட்டு நன்னா கிடைச்சுதான். இதெல்லாம் தான் இந்த அர்ச்சனை, இதெல்லாம் தான் இந்த திட்டுக்கள், இந்த செல்ல அன்பு திட்டுக்கள். இதுதான் ஆண்டாள் செய்த அர்ச்சனை. பொதுவா மனசு முழுக்க ஒரு வெறுப்பும் பொறாமையும் குரோதமும் இருந்து யாராவது நம்மள புகழ்ந்தா கூட நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா தெரியும் அவளை பத்தி, மனசு பூரா ஜெலஸ் ஹேட்ரடு. ஆனா நம்மள புகழ்றான்னா எங்க முதுகுல குத்த போறான்னு தெரியலன்னு பயமா இருக்கும். ஆனா மனசு பூரா அன்பும் ஆர்வமும் அக்கறையும் இருந்து திட்டினா கூட நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் திட்டுறதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் கேரிங்ல திட்டுற திட்டு. அதனால மனசு முழுக்க அன்புனால திட்டினா அதை ஏத்துக்கணும். அதை காட்டுறான் கண்ணன் இங்க. அது போல ஆண்டாள் மனசு முழுக்க அன்பு. உலகம் என்ன நினைக்குமோ, இப்படி ஒரு தெய்வமா இருக்கே, இவனை புரிஞ்சுக்குமா உலகம், தப்பு தவறுமா பேச போறதுன்னு பயம், அக்கறை. அந்த அக்கறை இதுல எல்லாம் திட்டுற திட்டுனால கண்ணனுக்கு எப்படி இருக்கான், பரமானந்தமா இருக்கான். சிசுபாலன் துரியோதனன் எல்லாம் திட்டினா வெறுப்பா இருக்கும் அவனுக்கே, சேன்னு தான் இருக்கும். கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகள்னு அவனும் தான் திட்டினான். அதெல்லாம் எரிச்சலா அதை எடுத்து நம்ம ஒரு உபன்யாசம் பண்ண முடியாது. அவன் எல்லாம் என்ன திட்டினான்னு ஒரு இது வச்சுக்க முடியாது. ஆனா ஆண்டாள் செய்த அர்ச்சனைன்னு இந்த திட்டம் எடுத்துண்டா நமக்கே இது எவ்வளவு போக்கியமா இருக்கு, சொல்றதுக்கே எவ்வளவு போக்கியமா இருக்கு. அப்ப கண்ணனுக்கு பரமானந்தமா இருந்துதான். அப்படித்தான் ஆண்டாள் செய்த இந்த அர்ச்சனைகள்லாம் அவனுக்கு ரொம்ப போக்கியமா இருந்தது. பெரிய பிராட்டி அவதாரங்கள்ல கூட கண்ணனுக்கு இந்த ரசம் கிடைக்கல. கண்ணனுக்கு ஏதோ அவ சரித்திர காம்பீரியம் கருணை இதெல்லாம் அவ காட்டினாலே ஒழிய இந்த அனுபவம் பெரிய பிராட்டி அவதாரங்கள்ல பகவானுக்கு கிடைக்கல. ஆனா நாச்சியார் அவதாரத்துல போரும் போருங்கிற அளவுக்கு கிடைச்சிருக்கு. தெனவு தீர அப்படிம்பாலே நல்ல உனக்கையா கிடைச்சதான் கண்ணனுக்கு, சமிருத்தியா கிடைச்சது. மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாள்கிட்ட பழக வச்சே என்ன இருந்தாலும் அப்படியே இந்த மூக்குல கைய வச்சுக்கிறது, தேவரியங்கிறது, அடியேங்கிறது, நீச்சனை நிறை ஒன்றுமில்லேன் சீலமிலா சிறியேன், இந்த மாதிரி நைச்சியம் பாராட்டிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறான். அதுவே இவ பாசுரங்கள்ல ஒரு இடத்துல கூட இப்படி பார்க்க முடியாது. நைச்சியத்தை தேடணும் ரொம்ப. நைச்சியம் பெரும்பாலும் இருக்காது ஆண்டாள் பாசுரங்கள்ல. ஆனா எவ்வளவு கம்பீரமா இருக்கு. கண்ணன் விரும்புறது இதைத்தான். ராமர் தான் நைச்சியத்தை ரொம்ப விரும்புவார். ஃபார்மாலிட்டி, மரியாதை புருஷோத்தமன் நைச்சியத்தை விரும்புவார். கண்ணனுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒத்தே வராது. அவன் இடத்துல போய் இப்படி தடா புடான்னு பழகினாதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கண்ணன் லீலா ரசிகன். ஒருத்தன் விளையாடணும்னு வந்திருக்கிறச்சே சரிக்கு சரியா நின்னாதானே விளையாட்டு நன்னா இருக்கும். ஐயோ உங்க பெருமைக்கு நான் போய் பாக்ஸர் ஆறதா, நான் குத்துறதா அப்படின்னு ஒதுங்கி போயிட்டா அப்புறம் விளையாட்டே நடக்காது. அதனால சரிக்கு சரியா விளையாடுறதுக்கு பொருத்தமான நாயகியா ஆண்டாள் தான் இவனுக்கு கிடைச்சாலும். இதெல்லாம் தான் ஆண்டாள் செய்த அர்ச்சனை. பொதுவா ஒரு தம்பதி நன்னா நிறைவா வாழ்ந்தா அப்படிங்கிறதுக்கு அடையாளமே இந்த மாதிரி பரஸ்பரம் அவ திட்டிக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் தான். ஒருத்தர் நன்னா வாழ்க்கையில நிறைய திட்டிக்கணும். திட்டே இல்லாம கணவன் மனைவி இருந்தான்னா அது ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையே இல்ல. தெய்வங்களே அதை காட்டுறது. அதனால திவ்ய தம்பதிகளே என்ன பண்றா, உற்சவம்னு நடந்தா ஒரு நாள் பிரணய கழகம், அந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் இவா எப்படி எல்லாம் காதலும் ஊடலும் கூடலுமா வாழ்ந்தா அப்படிங்கறதெல்லாம் தான் இப்படி இந்த அர்ச்சனைகள்ல இவ ஆவணப்படுத்தி நமக்கு வச்சிருக்கா. அதனால இதெல்லாம் எப்படி அந்த கண்ணனுக்கு ரசபரிதமா இருந்ததோ இருக்கோ, அது போல இந்த ஆண்டாளுடைய ஸ்ரீசூக்திகள், இந்த அர்ச்சனைகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்வையும் சுவையுள்ளதாக நல்ல ரசகணமாக ஆக்க வேண்டுமாக மனோரதித்து தலை கட்டுகிறேன். ஸ்ரீமதி சுஜாதா அவர்கள் அவருடைய பெற்றோருடைய அந்த விவாக தினம் அதை ஒட்டி ஒரு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டார்கள். பொதுவா இது போல ஒரு உபன்யாசம் ஜென்ம தினத்தை விட விவாக தினத்துக்கு தான் ரொம்ப பொருத்தம். ஏன்னா இப்பவே ஆத்துக்கு போயிட்டு மாமாவோ மாமியோ ஒருத்தர் திட்டின்டான்னா ஆண்டாலே திட்டிருக்கா, நீங்க என்ன கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால விவாக தினத்துக்கு இது ரொம்ப புஷ்டிய கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஸ்ரீமதி சுஜாதா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அமோகமான சௌபாகியங்களும் நீங்காத செல்வமும் கைங்கரிய செல்வமும் நிறைய கிடைக்க சமிருத்தியாக கிடைக்க வேண்டுமாக திவ்ய தம்பதிகளையும் ஆச்சாரியன் திருவடிவாரங்களையும் பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் கோதாயை நித்யமங்கலம்.